ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படி நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை நாம் வாசித்து இந்த கூட்டத்தினுடைய முதல் ராத்திரியை நாம் ஆரம்பிக்கலாம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனம். அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேஸ்ரியரான யோவாசின் ஊராகிய ஒப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்திற்கு கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவருடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிப்பதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். இந்த வார்த்தைக்காக நல்ல கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. உற்சாகெல்லாம் போச்சா? நல்ல கைகளை உயர்த்தி நல்ல ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. ஒரு 45 நிமிடங்கள் நாம் வேகமாய் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கேட்க போகிறோம். அந்த கர்வாலி மரத்திற்கு கீழ் வந்து உட்கார்ந்தார். அப்பொழுது யோவாசின் குமாரனாகிய கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைகளுக்கு தப்புவிப்பதற்காக ஆலைக்கு சமீபமாக அதை போரடித்தான். இனி இங்கே உலாவுகிற பூச்சியையோ வருகிற ஜனங்களையோ நீங்கள் பாராமல் கொஞ்சம் தேவ சத்தத்திற்கு நாம் செவி கொடுப்போமானால் நிச்சயமாய் அது நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்கிறதில் எந்த சந்தேகமும் இல்லை. எந்த சூழ்நிலையில் எந்த காலகட்டத்தில் இந்த வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது என்று நாம் கேட்டால், இஸ்ரவேல் ஜனங்கள் மீதியானியர் கைகளிலே ஆண்டவர் அவர்களை ஒப்பு கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் அவர்களை மீதியானியர் கைகளில் ஒப்பு கொடுத்தார். அவர்கள் கிட்டத்தட்ட 7 வருஷம் மீதியானியர்கள் கைகளிலே அவர்கள் அடிமைகளாக இருந்தார்கள் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. கவனமாக கேட்கணும். இந்த வேதாகமம் முழுவதும் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரையிலும் எந்த ஒரு இடத்திலும் சத்துருவாக தானாக முன்வந்து தேவ ஜனத்தை முற்றுகை போட்டதாகவோ தொட்டதாகவோ அவர்களை வாதித்ததாகவோ வேதாகமத்தில் எங்கும் தெளிவில்லை. அன்லெஸ் காட் பெர்மிட்ஸ், கர்த்தர் அனுமதிக்காமல் எந்த ஒரு சத்துருவின் வல்லமையையும் தேவனுடைய ஜனத்தை தொட்டதாக ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரையிலும் நம்மால் பார்க்கவே முடியாது. உற்சாகமாக இருக்கிறீங்களா? உற்சாகமாக இருக்கிறீங்களா? வேதாகமம் முழுவதும் நாம் படித்து பார்த்தால் எங்கும் சத்ரு தானாக முன்வந்து தேவ ஜனத்தை தொட்டதாக இல்லை. கர்த்தர் அவர்களை மீதியானியர்கள் கைகளிலே ஒப்பு கொடுத்தார். மீதியானியர்கள் அவர்களை 7 வருஷம் அடிமைப்படுத்தினார்கள் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. ஏன் சிறையிருப்பு? ஏன் அடிமைத்தனம்? ஏன் போராட்டம்? நம்முடைய தேவனுக்கு வல்லமை இல்லையா? அல்லது நாம் ஆராதிக்கிற இந்த ஆண்டவருக்கு கொஞ்சம் வல்லமை குறைவாக இருக்கிறதினால் வல்லமை அதிகமாக இருக்கிற சத்துருவும் வியாதியும் தேவ ஜனங்களை மேற்கொள்ளுகிறதா என்கிற மிகப்பெரிய கேள்வியோடு தான் இந்த தேசம் வாழ்ந்து கொண்டிருக்கிறதானால் இந்த முதல் ராத்திரி கூட்டத்தில் இந்த மைதானத்தில் இருக்கிறவர்களானாலும் சரி, இந்த ஒலிபெருக்கியின் சத்தத்தில் கேட்கிற யாரா இருந்தாலும் சரி, ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களை ஒப்பு கொடுக்காமல் சத்துருவுக்கு அவர்கள் மேல் ஒரு அதிகாரமும் இல்லை. இன்னும் கொஞ்சம் உற்சாகமா கைகளை உயர்த்தி நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ரைட். ஆண்டவர் ஏன் தன்னுடைய ஜனத்தை அடிமைத்தனத்தில் ஒப்பு கொடுத்தார்? ஏன் அவர்கள் அடிமைகளாக ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள்? ஏன் அவர்களுக்கு சிறையிருப்பு, வியாதி என்கிற சிறையிருப்பு, போராட்டம் என்கிற சிறையிருப்பு, நெருக்கடி என்கிற சிறையிருப்பு வருவதற்கான காரணம் என்ன? கவனிங்கள். 3 காரணங்களுக்காக ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை சிறையிருப்பில் ஒப்பு கொடுத்தார் அல்லது அடிமைத்தனத்தில் ஒப்பு கொடுத்தார். முதலாவது காரணம் நியாயாதிபதிகள் 6:1 வாசிக்க வேண்டாம், நேரம் குறைவாக இருக்கிறபடியினால் வேகமாய் நான் சொல்லி போகிறேன். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். கவனமா கேட்கிறீங்களா? பொல்லாப்பானதை செய்தார்கள். வாய் திறந்து பேசுங்க. பொல்லாப்பானதை செய்தார்கள். They did evil things
to the Lord. அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் பொல்லாங்கானதை செய்தார்கள். அப்போ தேவனுக்கு விரோதமாய் பொல்லாங்கானதை செய்ததினால் அவர்கள் கைகளிலே ஒப்பு கொடுத்தார். இரண்டாவது, ஆண்டவர் அழகாக எழுதி வைத்திருக்கிறார். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், இந்த ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து ஓங்கிய புயத்தோடும் பலத்த கரத்தோடும் நான் புறப்பட பண்ணினேன், ஆனாலும் அவர்கள் தேவனுக்கு நன்றி இல்லாமல் போனார்கள். மூன்றாவது, அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் போனதினால் கர்த்தர் அவர்களை அந்நியர் கைகளிலே அல்லது தேவன் அல்லாதவர்கள் கைகளிலே அவர்களை ஒப்பு கொடுத்தார். காது கொடுத்து நீங்க கேட்கிறீங்கன்னு நம்பி நான் பேசுகிறேன். ஆனால் கவனியுங்கள், ஒருவேளை இந்த முதல் ராத்திரி கூட்டத்தில் நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கட்டும். தேவனுக்கு ஒருவேளை சத்துருவை விட, வியாதியை விட, போராட்டங்களை விட, பிரச்சனைகளை விட வல்லமை குறைவாய் இருந்திருக்கும். ஆனால் நிச்சயமாக ஒப்பு கொடுக்கப்பட்ட இடத்திலிருந்து மறுபடியும் நம்மை மீட்டுக் கொள்ளுவதற்கு அவரால் முடிந்திருக்க முடியாது. ஆனால் எப்பொழுதெல்லாம் கர்த்தர் அவர்களை சிறையிருப்பிலே ஒப்பு கொடுத்தாரோ, what is the intention for the captivity? கவனமாய் கேளுங்க. ஏதோ ஒன்றை பேசி போவதற்கு வரவில்லை. என்ன காரணத்திற்காக ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை சிறையிருப்பிலே ஒப்பு கொடுத்தார் என்று நீங்கள் கேட்பீர்களானால், அதே நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது. என்னை கவனிங்க. இஸ்ரவேல் புத்திரரை கர்த்தர் மீதியானியர் கைகளிலே ஒப்பு கொடுத்தார். அவர்களை மிகவும் நெருக்கினார்கள். மிகவும் நெருக்கின போது அடுத்த வார்த்தை அழகாக சொல்லுகிறது, அவர்கள் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களிடத்திற்கு ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பினார். அப்போ தேவன் தம்முடைய ஜனங்களை சிறையிருப்பிலே ஒப்பு கொடுப்பதற்கான அடிப்படை காரணம், தம்முடைய ஜனம் தன்னிடத்தில் திரும்ப வேண்டும். நீங்க வீட்டில் போய் கூட கை தட்டலாம். இப்போ கை தட்ட தோணுச்சதுன்னா கை தட்டணும். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை தம்மண்டையிலே திருப்புவதற்காகத்தான் அவர்களை சிறையிருப்பிலே ஒப்பு கொடுக்கிறார். கவனமா கேட்கணும். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை பரிசுத்தாவியின் ஏவுதலோடு இந்த தேசத்திற்கு நான் சொல்லுகிறேன், தேசத்தை கர்த்தர் சத்துரு கையிலே ஒப்பு கொடுப்பதற்கு காரணம் தேவனுக்கு எதிராக ஆரோகணம் நடத்துவதற்கல்ல, தேவன் பக்கம் திரும்புவதற்காக. தேவன் பக்கம் திரும்புவதற்காக. 2 நிமிஷம் கண்ணை மூடுங்க பார்க்கலாம். கை தட்டி பூச்செல்லாம் விட்டுருங்க. அது வரும், அது போகும். கண்ணை மூடுங்க, வாய்களை திறந்து. அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் இன்றைக்கு இந்த முதல் ராத்திரி கூட்டத்தில் ஏன் அடிமைத்தனம், ஏன் போராட்டம், ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த உபத்திரவம், ஏன் ஆண்டவரே இந்த நெருக்கடி என்று யாராகிலும் ஒருவர் கேள்வியோடு வந்திருப்பீர்களானால், வேதம் நமக்கு சொல்லுகிற பதில் என்ன தெரியுமா? மறுபடியும் என் ஜனம் என்னை நோக்கி கூப்பிட வேண்டும். மறுபடியும் என் ஜனம் என்னை நோக்கி அபயமிடுமானால், இல்லபா கந்தலாயா பிரௌடபல் கபல பௌரவா, இது போதுமா? கொஞ்சம் இன்னும் ஆவியில நிரம்பி அர்த்தல் மனா சுடரபல பௌஷி அந்தலபா. தேவன் தம்முடைய ஜனங்களை சத்துரு உங்களை ஜப்தி பண்ணவில்லை. தேவன் உங்களையும் என்னை அடகு வைத்திருக்கிறார். நாம் மனம் திரும்பிவிட்டால் நம்மை ரசீது கொண்டு திருப்புகிறது போல இன்றைக்கு இந்த முதல் ராத்திரியிலே நம்மை திருப்பும்படி ஒருவர் இந்த மைதானத்தில் இறங்கி வந்திருக்கிறார். கைகளை தட்டினா நல்ல தட்டணும், ஆவியில நிரம்பினா நல்ல ஆவியில நிரம்பணும். எதை செய்தாலும் பெஸ்டா செய்வோம். இதை எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, தேவன் நம்மை பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. தேவன் நம்மை வேதனைப்படுத்தி பார்த்து ரசிக்கிறவர் அல்ல. தேவன் நம்மை அவமானப்படுத்துவதற்காக அல்ல இந்த அடிமைத்தனம். தேவன் நம்மை விட்டு கொடுத்தார் என்பதற்கு அடையாளம் அல்ல. மறுபடியும் என் பிள்ளை என்னை நோக்கி கூப்பிட்டு விடாதா? மறுபடியும் என் மகள் என்னை நோக்கி கூப்பிட்டு விட மாட்டார்களா? மறக்கப்பட்ட வேத புஸ்தகம் திறக்கப்பட்டு விடாதா? முடங்காத முழங்கால்கள் மறுபடியும் முடங்கி விடாதா? கர்த்தாவே என்று கூப்பிடுகிற ஒரு சத்தம் இந்த பகுதியில் மறுபடியும் எழும்பி விடாதா? தேவன் எதற்காக? கவனிங்களே, நாளைக்கு கர்த்தருக்கு சித்தமானா வாலிப பிள்ளைங்க கொஞ்சம் முன்னாடி வரணும். தேவன் எதற்காக சிறையிருப்பில் ஒப்புக் கொடுக்கிறார் என்பதை கூட நாம் புரிந்து கொள்ளாவிட்டால்
வாழ்நாளெல்லாம் நாம் சிரமப்படுவதற்கு ஏதுவாக மாறிவிடும். தேவன் என்ன நோக்கத்திற்காக தம்முடைய ஜனத்தை சிறையிருப்பிலே ஒப்புக் கொடுக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளாத தேவ பிள்ளைகள் மறுபடியும் தேவனுக்கு விரோதமாக தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறார்களே தவிர தங்கள் இருதயங்களை கிழித்து கர்த்தரிடத்தில் திரும்புகிறது இல்லை. ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்யவில்லை, ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டார், ஆண்டவர் என்னை மறந்து விட்டார், இனி நான் ஆலயத்திற்கு போக மாட்டேன், இனி நான் பைபிள் படிக்க மாட்டேன், இனி நான் ஜெபிக்க மாட்டேன் என்று சொல்லி இன்னும் இருதயத்தை கடினப்படுத்துகிறார்களே தவிர ஆண்டவர் இந்த சிறையிருப்பை தந்ததற்கு காரணம் இன்னும் நான் தேவனண்டையிலே கிட்டி சேர்வதற்குத்தான் என்பதை புரிந்து கொள்ளாத ஜனங்கள் இன்னும் கஷ்டப்படுகிறார்கள். புரியாதவர்களுக்கு ஒரு காலம் புரியாது. ஆனால் ஆண்டவருடைய கிருபையினால் கவனியுங்கள், தன் தகப்பனிடத்திலே தன் ஆஸ்திகளை கேட்டு வாங்கி கொண்டு தூர தேசத்திற்கு போன இளையகுமாரன், கவனிங்க, அவன் வாங்கிட்டு போனது ஒன்றும் சாமியா ஐஸ் ஒன்றும் இல்லை, வெயில் பட்டு வேகமாய் கரைந்து போகக்கூடியது ஒன்றும் அல்ல, தகப்பனுடைய ஆஸ்திகளை வாங்கி கொண்டு போனான். கவனிங்க, நம்ம ஊரில் இருக்கிற 1.25 சென்ட் ரப்பர் தோட்டமே 2 வருஷத்துக்கு வச்சு சாப்பிடக்கூடிய அளவுக்கு வருமானத்தை உண்டாக்குமானால் தகப்பனுடைய ஆஸ்திகளில் பங்கை வாங்கி கொண்டு போனவன் அவ்வளவு சீக்கிரம் அது செலவழிந்து போயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. வேதம் படித்தவர்களுக்கு நான் பேசுகிறது புரியும். ஆமாதானா? உங்க முகங்கள்லாம் நல்லாவே இல்லையே, மழை பெஞ்சதுனாலயா, மேக்கப் கலைஞ்சிட்டா? கொஞ்சம் கை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்ல கை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? இது ஒன்றும் சாமியாய்ஸ் விஷயம் இல்லை, அல்லது நம்முடைய பகுதிகளில் இருக்கிற 1.25 சென்ட் நிலத்தை விற்று பிள்ளை எடுத்துட்டு போய் 1.5 மாசத்துல வாடகை கொடுத்து தீந்து போயிட்டுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தகப்பனுடைய பங்கை வாங்கி கொண்டு போனான். சில காலம் சென்ற பின்பது செலவழிந்து போயிற்று. இமீடியட்லி அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, அந்த தேசத்திலே மிகுந்த பெரிய பஞ்சம் உண்டாயிற்று. அன்பிரடிக்டபிள் ஃபேமின். நல்ல கவனிங்க, யோசேப்பு நாட்களிலே உண்டான பஞ்சத்தை குறித்து வேதம் முன்னறிவித்தது. அப்போஸ்தல நாட்களிலே உலகமெங்கும் பஞ்சம் வரும் என்று அகபு தீர்க்கதரிசியின் மூலமாய் முன்னறிவிக்கப்பட்டது. வேதாகமத்தில் எங்கெங்கெல்லாம் பஞ்சம் வந்ததோ அவைகளெல்லாம் முன்னறிவிக்கப்பட்ட பஞ்சம். ஆமாதானா? கொஞ்சம் உற்சாகமா இருங்களேன். முன்னறிவிக்கப்பட்ட பஞ்சம். ஆனால் இந்த ஓமையிலே சொல்லப்படுகிற சில பஞ்சங்கள் அல்லது சில பிரச்சனைகள் அன்பிரடிக்டபிள், எதிர்பாராத விதமாய் அந்த பஞ்சம் வந்தபோது இளையகுமாரன் தற்கொலை செய்து கொள்ள முயற்சி பண்ணினான் என்று வேதம் சொல்லவில்லை, அல்லது சாப்பிட போனான் என்று வேதம் சொல்லவில்லை. அந்த பஞ்சத்தின் உச்சக்கட்டத்திற்கு வந்தபோது அவனுக்கு தகப்பனுடைய ஞாபகம் வந்தது. தகப்பனுடைய ஞாபகம் மட்டும் வரவில்லை, தன் தகப்பன் வீட்டிலே வேலைக்காரனுக்கு கூட பூர்த்தியான ஆகாரம் உண்டு என்கிற ஞாபகம் வந்தது. லெட் மீ புட் லைக் திஸ். நான் இப்படி சொல்லுகிறேன், ஒரு பஞ்சம் மறுபடியும் அவனுக்கு தகப்பன் ஞாபகத்தை கொண்டு வருமானால் அந்த சிறையிருப்பினுடைய நோக்கம் அழிப்பதற்கல்ல. ஒரு பஞ்சம், ஒரு வேதனை, சீக்கிரம் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணணும், நேரம் இல்லை. ஒரு பஞ்சம், ஒரு வேதனை, ஒரு சிறையிருப்பு, மறுபடியும் மறக்கப்பட்ட தகப்பனுடைய வீட்டை, மறக்கப்பட்ட தேவ சபையை, மறக்கப்பட்ட வேடிக்கை பார்க்க கூடாது தங்கச்சிமார், வேடிக்கை பார்க்க கூடாது. மறக்கப்பட்ட தேவனை, மறக்கப்பட்ட தகப்பனை, மறக்கப்பட்ட தகப்பன் வீட்டில் வேலைக்காரர்களுக்கு இருக்கிற ஆகாரத்தை அவனுக்கு ஞாபகப்படுத்துமானால் இப்பொழுது ஆவியானவர் பேசுகிறது. எத்தனை பேருக்கு விளங்குது? ஒருவேளை இந்த போராட்டம் அப்பா ஞாபகத்தை கொண்டு வருமானால், ஓ ரபா ஷரமந்தல ஹசதேரியந்தல ஓரம் சேனி அந்தல் மனா சுடர பலபலவ உஷகதன கடகசியா அல்பரா சந்தல் கபலபா. இன்னைக்கு இந்த முதல் ராத்திரி ஒரு தெளிவு வரட்டும். பெரியவர்களுக்கு சொல்லுகிறேன், இந்த போராட்டம் நம்மை அழிப்பதற்கல்ல. சகோதரிகளுக்கு சொல்லுகிறேன், இந்த பிரச்சனை உங்களை அழிப்பதற்கல்ல. மறுபடியும் தகப்பன் ஞாபகம் வரட்டும். சண்டே ஸ்கூலில் படித்து ஒப்பு கொடுத்து இயேசுதான் என் தேவன் என்று சொன்ன அந்த தேவனுடைய ஞாபகம் வரட்டும். சண்டே ஸ்கூலிலேயோ சிறு வயதிலேயோ தேவனை அறிந்து கொண்டு திருமணத்திற்கு பிறகு அல்லது வாழ்க்கை பிரயாணத்தில் வேலை சம்பந்தமாக வெளியூர்களுக்கோ வெளியிடங்களுக்கோ போகும்போது இந்த தேவனை மறந்த சிலருக்கு மறுபடியும் அவருடைய ஞாபகத்தை கர்த்தர் கொண்டு வர விரும்புகிறார். இந்த பிராந்தியத்தில் இந்த கன்வென்ஷன் கூட்டத்தினுடைய முதல் ராத்திரி அந்த பக்கம் சேர்ல இருக்கிற தம்பிமார், இந்த உற்சாகம் போதாது பிளீஸ். மறுபடியும் தகப்பனுடைய ஞாபகம், மறுபடியும் தகப்பனுடைய ஞாபகம், மறக்கப்பட்ட தேவனுடைய ஞாபகம், மறக்கப்பட்ட தேவனுடைய ஞாபகம்.
கொஞ்சம் கொஞ்சம் உங்க இருதயம் நனையட்டும். மழையினால் அந்த நிலம் நனைந்திருக்கிறது போல உங்க இருதயம் ஒண்ணு நனையட்டும். உங்க இருதயம் ஒண்ணு நனையட்டும். அது என்னவோ தெரியல, ஆசீர்வாதமும் உயர்வுகளும் தேவனை மறக்கத்தான் பண்ணுகிறது. ஆகவே தான் உபாகமத்திலே ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு சொன்னார், நீ சுகித்திருக்கும் போது உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. நீ சுகித்திருக்கும் போது, அதாவது அதனுடைய அர்த்தம், நீ ஆசீர்வாதமாக இருக்கும் போது தேவனை நினைப்பது மிகவும் குறைவு, தேவனை நினைப்பது மிகவும் கடினம். ஆகவே தான் ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்லுகிறார், கவனிங்கள், யாக்கோபு 5:13 வாசிக்க வேண்டாம். சந்தோஷமாய் இருக்கிறவன் சங்கீதம் பாட கடவன், உங்களில் துன்பப்பட்டவன் ஜெபம் பண்ண கடவன். அப்பொழுது சந்தோஷம் ஒரு மனிதனை சங்கீதம் பாட வைக்குமானால், துன்பம் ஒரு மனிதனை ஜெபிக்க வைக்கிறது. ஒரு மனிதனுடைய சிறையிருப்பு, ஒரு மனிதனுடைய போராட்டம், ஒரு மனிதனுடைய நெருக்கடியான சூழ்நிலை அவனை மறுபடியும் தகப்பன் பக்கம் திருப்புமானால், அந்த சிறையிருப்பை தேவன் கொடுத்த நோக்கத்தை புரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட தொடங்கின உடனே கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி அவர்களை விடுவிக்க முயற்சி எடுத்தார். இந்த முதல் ராத்திரி இந்த மைதானத்தில் அபிஷேகம் இறங்க தொடங்குகிறது. என் பிள்ளை என் பக்கம் திரும்பி விட்டால் உலகத்தையே மாற்றி அமைக்க பருஷல கத்துரபலபா. இது போதாது, இது போதாது, இது போதாது. வாலிப பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், உன் வாழ்க்கையில தொடர் தோல்வி, ஊழியர்களுக்கு ஒருவேளை தொடர் வனாந்திரம், தொடர் பிரச்சனைகள், ஓ ரபா ஷனபா கந்தலாதியா. ஆண்கள் உட்பட ஒரு 2 வார்த்தை ஜெபிங்களே. ஆண்கள் உட்பட ஒரு 2 வார்த்தை ஜெபிங்க, ஒரு 2 வார்த்தை ஜெபிங்க. உங்க தங்கச்சி வேடிக்கை பார்க்காதீங்க, உங்க இருதயம் நனையட்டும். What is the reason for captivity? உன் சிறையிருப்புக்கு காரணம் என்ன? நீங்க நினைக்கிறீங்க ஆண்டவருக்கு என்ன பிடிக்கல, ஆண்டவர் என்னை வெறுத்து விட்டார், தம் ஜனத்தை அவர் விட்டு விட்டார். ஆண்டவர் சொல்லுகிறார், இல்ல, இன்னும் அதிகமாய் நீ என்னை நோக்கி கூப்பிடுவதற்கு, இன்னும் அதிகமாய் தேவனை நோக்கி அபயமிடுவதற்கு. அதரா மனா ரஹந்தனா துடரபலபா ரிகந்தல் மனா சுடரபலபௌஷியா. நான் ஆவியில உணர்றேன். ப்ளீஸ் ப்ளீஸ் பேச வேண்டாம், பேச வேண்டாம். நான் ஆவியில உணர்றேன். கவனிங்க, கை தட்டுறதை நிறுத்தாதீங்க, ஜெபம் பண்ணுங்க. எப்போ உங்க கண்ணுல கண்ணீர் வருதோ அப்போ ஆவியானவர் இறங்கிட்டாருன்னு புரிஞ்சுக்கிடுங்க. என்ன, எப்போ உங்க கண்ணுல டக்குன்னு ஒரு புறா கண்ணு வருதோ அப்போ நீங்க புரிஞ்சுக்கணும், ஹோலி ஸ்பிரிட் இஸ் ஹியர், ஹோலி ஸ்பிரிட் இஸ் ஹியர். கண்ணீர் ஒரு அடையாளம், கண்ணீர் ஒரு அடையாளம். உங்க கண்ணு நனையணும், உங்க கண்ணு நனையணும், உங்க கண்ணு நனையணும், உங்க கண்ணு நனையணும், உங்க கண்ணு நனையணும். நீங்க நினைக்கிறதை விட கர்த்தர் நம்மை அதிகம் நேசிக்கிறார். நீங்க நினைக்கிறதை விட கர்த்தர் நம்மை அதிகம் நேசிக்கிறார். வாலிபனே, நீ நினைக்கிறதை விட தேவன் உண்மையில் அன்பு வைத்திருக்கிறார். ஆனா உனக்கு மறுபடியும் தேவன் ஞாபகம் வந்து விட மாட்டாரா? உன்னை சிருஷ்டித்தவர் உனக்கு ஞாபகம் வந்து விட மாட்டாரா? ரிகந்தலாயா செட்டல ரெபௌஷியாந்தலஸ்மனா. ஓரளவு எனக்கு புரியுதுன்னு சொல்றவங்க கையை அசைத்து காட்டுங்க பார்க்கலாம். வாலிப பிள்ளைங்க கை உயர்த்தி காட்டுங்கன்னு. எசேக்கியா ராஜாவினிடத்தில் ஏசாயா தீர்க்கதரிசியை அனுப்பி சொல்ல சொன்னார், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர், உன் வீட்டு காரியத்தை ஒழுங்கு பண்ணும். That was the exact prophecy. நீர் பிழைக்க மாட்டீர், நீர் மரித்து போவீர், உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடு. கொஞ்சம் நீங்க விட்டு கொடுத்தா தான் ஆவியானவர் பேசுவார். தீர்க்க தரிசனம் தான். நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர், உமது வீட்டு காரியத்தை ஒழுங்கு பண்ணும், நீ செத்து போவீர், அவ்வளவுதான். ஆனால் எசேக்கியா, என்ன கவனிங்களே, ஆனால் எசேக்கியா ராஜா தன் நீதியின் நிமித்தம் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு சுவர்புறமாய் திரும்பினான்.
தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு வாசல் தாண்டி போகல. ஏசாயா கிட்ட மறுபடி சொல்றாரு, அவன் கண்ணீரை கண்டேன். கவனிங்க, அவன் விண்ணப்பத்தை கேட்டேன். அவன் ஆயுசு நாட்கள்ல 15 வருஷத்தை நான் கூட்டி. கவனிங்களேன், நான் உங்களுக்கு சொல்றேன், திரும்பிட்டா எழுதின விதியை கூட மாத்தி எழுத தேவனால முடியும். புரியல. திரும்பிட்டா மரண விதிகளை கூட மாத்தி எழுத. வட தட்டக்கூடாது தங்கச்சி, கை தட்டணும். வட இல்ல, திரும்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எழுதின விதிகளை மாற்றி எழுதுவா. சிலருக்கு எக்ஸ்டென்ஷன் தர போறார், கை தட்டணும். சிலருக்கு எக்ஸ்டென்ஷன் தர போகிறார். ஐ ஃபீல் தி அனாயிண்டிங், அபிஷேகத்தை உணர்கிறேன், கை தட்டுங்க பார்க்கலாம். திரும்பிட்டீங்கன்னா எந்த மரண கையெழுத்துக்களையும் திருப்பி எழுத, உன் குடும்பத்தின் மேல் எழுதப்பட்ட விதிகளை மாற்றி எழுத, உன் பிள்ளைகள் மேல் எழுதப்பட்ட விதியை மாற்றி எழுத. அதுரமனதனகடக சைடமல் கமலமௌதரா. விசுவாசிங்க சகோதரா, விசுவாசிங்க. திரும்பிட்டீங்கன்னா இப்ப கவனிங்க, இது ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னது மட்டும் இல்ல, இதுல பல பாதிப்புகள் இருக்கு. தேவன் எசேக்கியா செத்து போவார்னு சொன்னாரு. இப்போ அந்தரங்கத்தில் நடந்த ஒரு மாற்றம், இது வெளியில் தெரிந்த விஷயம் அல்ல. ஒரு 4 சுவருக்குள் எசேக்கியாவுக்குள் நடந்த ஒரு மாற்றத்தை தேவன் கண்டு ஏசாயா தீர்க்கதரிசியினிடத்தில் மறுபடியும் சொல்லி அவனுக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தார். ஆமாதானா? இதுல 2 கூட்டம் பாதிக்கப்படுகிறது. ஒன்று தேவன் பாதிக்கப்படுகிறார், மற்றொன்று தேவனுடைய தீர்க்கதரிசி பாதிக்கப்படுகிறார். எப்படி தேவன் பாதிக்கப்படுகிறார்? வெளியில் இருக்கிறவன் என்ன நினைப்பான்? ஆண்டவர் சொன்னார் எசேக்கியா செத்து போவான்னு, ஆனா எசேக்கியா சாகல, இன்னும் உயிரோட தான் இருக்கிறான்னு சொல்லும்போது ஆண்டவர் சொன்னது பொய் என்று ஒரு கூட்டம் பேச தொடங்குவார்கள். வரமாட்டேங்கிறீங்க. அதனால தான் தேசத்தில் நிறைய தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறாத போது தேவனையும் தேவனுடைய ஊழியர்களையும் சிலர் பழித்து பேசுகிறார்கள். நீங்க வரணும், you should come. அந்த பாஸ்டர் சொன்னாரு, நீ எனக்கு ஒரு அத்தை பையன் இருக்கிறான், நான் ஒரு சொப்பனம் பார்த்து சொன்னேன், உன்னை போலீஸ் பிடிச்சிட்டு போற மாதிரி பார்க்க, ஒழுங்கு மரியாதையா நீ ஆண்டவரை தேடணும். அன்னைக்கு ராத்திரி குடும்ப ஜெபத்தில் வந்து உட்கார்ந்தான். 1 மாசம் ஆச்சு, 2 மாசம் ஆச்சு, அவனுக்கு அப்படி ஒரு சம்பவம் ஒன்றும் நடக்காத போது எங்க வீட்டின் நடுவில் நின்று அவன் சொன்னான், என்னவோ சொப்பனம் பார்த்தானே, என்னவோ சொப்பனம் பார்த்து என்ன ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போற மாதிரி சொப்பனம் பார்த்தான்னு சொன்னானே, ஒன்றும் நடக்கலைன்னு சொன்னான். கவனமா கேளுங்க, ஒரு தீர்க்க தரிசனமோ ஒரு சொப்பனமோ நிறைவேறாமல் போகும்போது அதை சொன்னவர்களுடைய தலை குனிகிறது. வரமாட்டேங்கிறீங்களே, தலை குனிது. ஆனா வாட் ஹேப்பன்ட் ரியலி? அப்ப ஆண்டவர் போய் சொன்னாரா? எசேக்கியா செத்து போவார்னு ஆண்டவர் தானே சொன்னார். இப்போ தேவனுக்கு அதுல ஒரு கனவீனம். ஆண்டவர் சொன்னார், நடக்கல. இவங்க அந்தரங்கத்துக்குள்ள இவரு ஜெபம் பண்ணி மனம் திரும்பினதெல்லாம் உலகத்துக்கு தெரியாது. இல்ல, பேசலாமா, முடிச்சிடலாமா? ஆண்டவர் சொன்னாரு. பாஸ்டர், இது வெளியில பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்க? ஆண்டவர் சொல்லிட்டாரு எசேக்கியா செத்துருவாருன்னு, இனி பிழைக்க மாட்டார்னு சொல்லிட்டார், உறுதியா சொல்லிட்டார். இப்ப 2 கூட்டம் பாதிக்கப்படுகிறது. ஒன்னு தேவன், இன்னொன்னு தீர்க்கதரிசி. இனி ஏசாயா தலை நிமிர்ந்து வெளியில நடக்க முடியாது. இன்னும் புரிந்து கொள்வதற்காக சொல்றேன். இதனால தான் யோனாவை நினிவேயில போய் தீர்க்க தரிசனம் சொல்லும்போது யோனா சொன்னார், நான் போக மாட்டேன். ஏன் போக மாட்டேன் அவர் சொன்னார்னு ஆண்டவருடைய நடவடிக்கைகள் அந்த தீர்க்கதரிசிக்கு தெரியும். இவரு போய் மேடை போட்டுட்டு நீ எல்லாம் செத்து போவன்னு சொல்லிட்டார். இனி 40 நாள் உண்டு, நினிவே கவிழ்க்கப்பட்டு போகணும்னு சொல்லிட்டார். முதல்ல சொல்லிட்டார், நான் போக மாட்டேன். ஏன்னா இவர் மனதுருக்கம் உள்ளவர்.
இவர் இரக்கமுள்ள தேவன். தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு ஒரு ஆமணக்கு செடிக்கு கீழே வந்து உட்கார்ந்துட்டு என்ன சம்பவிக்கும் என்று பார்த்து கொண்டிருந்த போது கர்த்தர் சொன்னார், இதோ நீ வளர்க்காததும் நீ பிரயாசப்படாததுமான ஆமணக்கு செடிக்காக நீ கவலைப்படுகிறாயே, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத 120,000 பேரை குறித்து நான் பரிதபிக்க. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ராஜா முதல் மிருக ஜீவன் வரைக்கும் உபவாசித்த உடனே தீர்க்க தரிசனத்தை ரிவர்ஸ் பண்ணிட்டார். ஆமாதானா? இந்த உற்சாகம் போதாது, ரிவர்ஸ் பண்ணிட்டார். நீங்க சாப்பிடும் போது எப்படி சாப்பிடுவீங்கன்னு நாம் பார்க்கணும், கவனிக்கணும். ரிவர்ஸ் பண்ணிட்டார். அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? ரிவர்ஸ் பண்ணிட்டதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? ஏன் ஜனம் திரும்பிட்டா ஏன் வார்த்தையை வாபஸ் வாங்க நான் ரெடி. புரிந்தவங்க மட்டும் கை தட்டணும். என்ன புரிந்தவங்க மட்டும் கை தட்டணும். சிலர் மேல இருக்கிற நியாய விதிகளை கர்த்தர் வாபஸ் வாங்க போகிறார். தேசத்தின் மேல் எழுதப்பட்ட சில விதிகளை இப்ப கை தட்டுங்க. ஆராதிக்கிறவங்க நல்ல ஆராதிங்க. வேகமா வேகமா. உன் புருஷன் மரித்து போவான்னு சொன்ன ஸ்கேன் ரிப்போர்ட்டை மாற்றி எழுத முடியும். வெறும் 6 மாதம் உயிரோடு இருப்பேன்னு சொன்ன உன் ஸ்கேன் ரிப்போர்ட்டை மாற்றி எழுத முடியும். வேடிக்கை பார்க்கிறவங்க வேடிக்கை பார்க்கட்டும். தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. இடிப்பேன், அழிப்பேன், நிர்மூலமாக்குவேன் என்று ஒரு ஜாதியை பார்த்து நான் சொல்லி இருந்தும் அவர்கள் என்னிடத்தில் திரும்பினால் நான் செய்வேன் என்று சொன்னதை குறித்து மனம் மாறுவேன். எஸ், மனம் மாற போகிறார், மனம் மாற போகிறார். வேடிக்கை பார்க்காதீங்க. மனம் மாற போகிறார், மனம் மாற போகிறார், மனம் மாற போகிறார். இவ்வளவுதான். இனி இவங்களுடைய முடிவு இதுதான். இந்த பிள்ளையினுடைய முடிவு இதுதான். இந்த ஊழியத்தினுடைய முடிவு இதுதான். விதி எழுதினதை கர்த்தர் திருத்தி எழுதும்படி வந்திருக்கிறார். ஒரு அபிஷேகத்தின் வல்லமை. அவருக்கு என்ன? என் பிள்ளை என்கிட்ட திரும்பணும். நான் தலை குனிறது ஆண்டவர் சொன்னாரு நிறைவேறாம போயிட்டு அதெல்லாம் பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். என் பிள்ளை என்கிட்ட திரும்பிட்டான். என் தீர்க்கதரிசியை நான் தேற்றிடுவேன். என் ஊழியக்காரனை நான் பலப்படுத்திடுவேன். ஆனா என் பிள்ளை என் தீர்க்க தரிசனம் நிறைவேறணுங்கிறதுக்காக 120,000 பேர் செத்து போறதை விரும்புகிற தேவன் அல்ல. புரியுறவங்களுக்கு புரியும். நாம் பேசுனது நடக்கணும்னு ஒரு தீர்க்கதரிசி போராடுறான். ஆண்டவர் சொல்றாரு, நாம் பேசுனது நடக்கலனாலும் பரவாயில்லை, என் ஜனம் திருந்தணும். ஆண்டவர் ஆபிரகாம் கிட்ட சொல்றாரு, ஆபிரகாமே, உன் ஏகசுதனும் உன் ஒரே பேரான குமாரனாகிய ஈசாக்கை நான் காண்பிக்கிற மலைகளில் ஒன்றில் போய் தகன பலியிடு. ஆதியாகமம் 22:2 சொல்றார். ராமாதானா? ஆண்டவர் சொன்னது தானே. நீங்க உற்சாகமா இருக்கீங்களா? ஆண்டவர் சொன்னது தானே. இப்ப ஆபிரகாம் தன் வேலைக்காரர்களை கூட்டிக் கொண்டு தன் குமாரனாகிய ஈசாக்கை கூட்டிக் கொண்டு தகன பலிக்கான கட்டைகளை பிளந்து கொண்டு அவன் மோரியா மலையை நோக்கி பிரயாணம் பண்ணி போகும்போது ஆதியாகமம் 22:5 அழகாக எழுதப்பட்டிருக்கு. கவனிங்க. வேலைக்காரர்களை மலையின் அடிவாரத்தில் நிறுத்திட்டு வேலைக்காரங்க கிட்ட சொல்றாரு, நீங்கள் இவ்விடம் மட்டும் நில்லுங்கள், நானும் என் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் கர்த்தரை தொழுது கொண்டு திரும்பி வருவோம். இதுல ஒரு ஆச்சரியம் அமைந்திருக்கிறது, நீங்க கண்டுபிடிக்கணும். பிள்ளைய கொன்னுட்டு வான்னு ஆண்டவர் சொல்லும் போது பிள்ளையும் நானும் திரும்பி வருவோன்னு ஒருத்தர் சொல்றார். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. பிள்ளைய கொன்னுட்டு வான்னு ஆண்டவர் சொல்றாரு, வேலைக்காரங்கிட்ட சொல்றாரு. கவனி, ஏதாவது ஒரு எஜமானன் தான் கார் ஓட்டுற டிரைவர் கிட்ட இங்க நில்லு, நான் ஆசாத் ஹோட்டல்ல பரோட்டா சாப்பிட்டுட்டு வரேன்னு சொல்லுவானா? ரைட், நீங்க வீட்டில் போய் பேசிட்டு வாங்க. ஒரு ஓனர் தான் வண்டிக்கு ஒரு டிரைவர் வச்சிருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். கூட்டிட்டு போற இடமெல்லாம், மிஸ்டர் டிரைவர், நாங்க பானிபூரி கடைக்கு போய் பானிபூரி சாப்பிட்டுட்டு வரோம், நீங்க இங்க கொஞ்சம் காத்திருங்கன்னு சொல்லுவாரா? பேசணும். இல்லைன்னா கீழே குதிச்சிருவேன். எனக்கு ஒரு சின்ன வயசு தான் பாருங்க, குதிச்சு வந்துருவேன் நான். ஒரு கொஞ்சம் உற்சாகமா இருங்க, நான் சீக்கிரம் முடிச்சிடுறேன். சொல்லுவாங்களா?
தாகம் எடுத்தா தண்ணி குடி, தூக்கம் வந்தால் காரில் தூங்கு. நாங்கள் எப்போ வருவோமோ அப்போ உனக்கு ஃபோன் பண்ணுவோம், கார் எடுத்துட்டு வா. இதுதான் ஒரு வேலைக்காரனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை. இப்போ வேலைக்காரன் யோசிக்கிறான், இவ்வளவு நாள் நம்ம கிட்ட எங்க போனாலும் சொல்லாத எஜமானன், நானும் என் பிள்ளையும் அவிடம் மட்டும் போய் கர்த்தரை தொழுது கொண்டு திரும்ப வருவோன்னு நம்ம கிட்ட சொல்றாரேன்னு வேலைக்காரங்க ஒவ்வொருத்தருக்குள்ள பேசி இருந்திருக்கலாம். ஒரு நாளும் சொல்லாத அந்த அக்காவை கொஞ்சம் கொஞ்சம் கவனிங்க, இங்கே கவனிங்களே, கவனிங்க. நான் உங்களை பார்த்து பேசும்போது நீங்கள் என்ன பார்க்கணும் தானே. இல்லைன்னா அடுத்த தடையாவது கலரான ஒரு பிரசங்கியாரை கூப்பிடுங்க, கோட்டு போட்டிருக்க யாரையாவது கூப்பிடுங்க. அப்போ தான் நம்ம ஆட்கள் பார்ப்பாங்க. இப்படி அரக்கை சட்டை போட்டுட்டு யாரோ வந்து நிற்கிறான்னா எங்களை மாதிரி பாவப்பட்டதுகளை யார் நேசிப்பா? ரைட், நல்லா இருங்க. அப்படி வாய்ப்பு இல்லை. ஆமாதானா? வாய்ப்பு இல்லை. ஒரு வேலைக்காரன் தங்களுக்குள்ள பேசிக்கொள்ளுவார்கள். நீங்க தப்பா எடுத்துக்க வேண்டாம், புரிஞ்சுக்கணும். வேலைக்காரர்கள் தங்களுக்குள்ள பேசி இருந்திருக்கலாம். ஆனால் ஆபிரகாம் வேலைக்காரங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கல, தன்னுடைய நம்பிக்கையை அறிக்கை செய்கிறான். தன் நம்பிக்கையை அறிக்கை செய்கிறான். He is acknowledging his faith. சங்கீதம் 31:19 சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவர்களுக்கும் கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கும் முன்பதாக தம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரிதாய். அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? மனுஷனுக்கு முன்னாடி அவரை நம்புகிறவர்கள் பாக்கியவான்கள். அப்ப அவன் சொல்றான் வேலைக்காரங்கிட்ட, என் பிள்ளையை நானும் திரும்ப வருவோன், என் பிள்ளையும் நானும் திரும்ப வருவோம். கைகள் அசைச்சு ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்களேன். கைகள் அசைத்து, நானும் என் பிள்ளையும் திரும்ப வருவோம், நானும் என் பிள்ளையும் திரும்ப வருவோம், நானும் என் பிள்ளையும், வேகமா டைம் இல்லை, நானும் என் பிள்ளையும் திரும்ப வருவோம். இப்ப கவனிங்க, விஷயம் என்ன, மேட்டர் என்ன? ஆபிரகாமுடைய பிள்ளை பலி செலுத்தப்பட வேண்டும். ஆமாதானா? இப்ப ஆண்டவர் பார்க்கிறாரு, இப்படி தன்னிடத்தில் வேலை செய்கிற வேலைக்காரன், அவன் ஆண்டவரை அறிந்தவனோ ஆண்டவரை அறியாத பிரஜாதியோ நமக்கு தெரியாது. ஆனால் தேவன் மேல் இருக்கிற நம்பிக்கையினாலே நான் என் பிள்ளையும் திரும்ப வருவோன்னு சொன்னான். பார்த்தீங்களா? அந்த நம்பிக்கையை கட்டும்படி கர்த்தர் அவனுக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்கடாவை ஏற்படுத்தினது போல சொல்லுங்க, இந்த வருஷம் முடிவதற்குள்ள நான் குடும்பமாய் கர்த்தரை ஆராதிப்பேன். இந்த வருஷம் முடிவதற்குள்ள என் கணவர் கர்த்தரை தொழுது கொள்ளுவார். இந்த வருஷம் முடிவதற்குள்ள என் பிள்ளை ஸ்நானம் எடுப்பார். இந்த வருஷம் முடிவதற்குள்ள என் வீட்டில் ஒரு ரட்சிப்பின் சந்தோஷம் வரும். வேடிக்கை பார்க்கிறவங்க வேடிக்கை பார்க்கட்டும். நீங்க நம்புங்க, நீங்க நம்புங்க, நீங்க நம்புங்க. உன் நம்பிக்கையை கட்டுகிறவ என் பிள்ளை நம்புதே, என் மகன் நம்புறானே. ஓ ரபா சந்தலாதியா. எத்தனை பேருக்கு புரியுது? அவங்க மட்டும் ஜெபிங்க. சாத்தியமில்லாத விஷயத்தை கூட என் பிள்ளைகள் நம்புதே. 2030 கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் இந்த ஊழியம் 10 மடங்கு வளரும்னு நீங்க பலிபீடத்தில் நின்று சொன்னதை கர்த்தர் கட்டும்படி வருவார். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லுகிற வார்த்தையை கட்டும்படி வருவார். இந்த மைதானம் முழுவதும் தேவ பிரசன்னம், தேவ அக்னி, தேவ வல்லமை, தேவ கிருபை. புரியுதுன்னு சொல்றவங்க கை உயர்த்தி காட்டுங்களேன். மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்ட என்னுடைய தகப்பன் 2020 வருஷம் மறக்க முடியாது. அனஸ்தீசியா டாக்டர் சொன்னார்கள் பிழைக்க மாட்டார். 72 வயசுக்கு மேல ஆயிட்டு. எந்த மெடிசினும் அவருடைய பாடி ஏற்றுக்கொள்ள மாட்டேங்குது. ஒவ்வொரு உறுப்புகளாய் ஷாக்காகி கொண்டிருக்கிறது. அவர் பிழைப்பது கடினம். 2 நாள் வைத்துவிட்டு வீட்டுக்கு அனுப்பிவிடுங்கள். நாகர்கோவில் ஹோலி கிராஸ் ஹாஸ்பிட்டலில் கையை விரித்து விட்டார்கள். ஆசாரி பள்ளத்திலிருந்து வந்த அனஸ்தீசியா மயக்க மருந்து டாக்டர். ஆனால் நாளைக்கு அடுத்த வாரம் எங்கள் அப்பா டிஸ்சார்ஜ் ஆகிவிடுவார் என்று சொல்லி நீங்கள் நம்ப என் வாழ்க்கையில் நடந்தது. நான் கொட்டாரத்தில் போய் ஸ்டீல் கட்டில் படுத்த ஆப்ரேஷன் பண்ணின உடம்புக்கு வலிக்குமேன்னு சொல்லி கொட்டாரத்தில் ஒரு பிரயாசத்தின் நடுவில் ஒரு நல்ல மரக்கட்டில், ஒரு நல்ல ஆர்த்தோ பெட்டு வாங்கி அன்னைக்கு தான் வீட்டில் வந்து இறங்கியிருக்கு.
எங்கள் அம்மாட்ட ஹாஸ்பிட்டலில் எங்கள் அம்மாவை விட்டுட்டு நான் வீட்டில் போய் எல்லாம் ஒழுங்கு பண்ணிட்டு வரேன்னு ஒரு பேரிங் போன ஒரு ஃபேன் கடன்னு சவுண்டு கேட்க, அந்த ஃபேனை மாற்றி ஒரு நல்ல ஃபேன் வாங்கி போட்டுட்டு நான் ஹாஸ்பிட்டலுக்கு வருகிறேன். இப்படி ஒரு மோசமான செய்தி எங்கள் காதுகளில் கேட்க வேண்டியதாகிட்டு, கர்த்தருடைய கிருபையினால் ஒரு 1 இன்ச் பைப் எங்கள் அப்பாவுடைய தொண்டையில் போட்டாங்க. 72 மணி நேரம் கெடு விதித்தார்கள், பிழைக்க மாட்டார்கள் என்று தான் சொன்னார்கள். ஆனால் ஆண்டவர் என்கிட்ட சொன்னார், உன் அப்பா வீட்டுக்கு வருவாருன்னு நம்பிக்கையோட கட்டிலும் மெத்தையும் ஃபேனையும் மாற்றிருக்கிறேன்னா உன் நம்பிக்கையை நான் வீணடிக்க மாட்டேன், உன் நம்பிக்கையை ஊன்ற கட்டுவேன். எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது? இன்னைக்கு எத்தனை பேர் தீர்மானம் எடுக்க போறீங்க? இந்த எலெக்ஷன்ல ஓட்டு போட்ட நானும் என் கணவரும் அடுத்த எலெக்ஷன்லயும் ஓட்டு போடுவோம். இதெல்லாம் விசுவாசிக்கணும். இது வேடிக்கை பார்க்கிறவங்களுக்கு நடக்காது. கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் அடுத்த வருடாந்திர கன்வென்ஷன்ல என் பிள்ளை குடும்பமா வரும். இதெல்லாம் நம்பணும். எனக்கு இந்த சபையோட ஒரு பெரிய தொடர்பு உண்டு. இந்த சபையை மறக்கவே முடியாது. ஏன்னா என் திருமணத்துக்கு முன்னாடியிலிருந்தே நான் இங்கே வர்றேன். பாஸ்டர் என்கிட்ட சொல்லுவார், நேரமாக கல்யாணம் பண்ணுங்க, இல்லைன்னா லேட்டாக கல்யாணம் பண்ணினீங்கன்னா நீங்கள் 56 வயசு ஆகும்போது உங்கள் பிள்ளை 2ஆம் கிளாஸ் படிக்கணும்னு பாஸ்டர் தான் எனக்கு சொல்லி கொடுத்தார். ஆனால் ஆண்டவருடைய கிருபையினால 2-3 வருஷங்களுக்குள்ள திருமணமாகவும் 2 ஆண் பிள்ளைகளை பெற்றெடுக்கவும் கர்த்தர் கிருபை செய்தார். நான் எதுக்கு சொல்றேன் தெரியுமா? நான் நம்புகிறது அவராலே வரும். ஒரு நிமிஷம் உங்க கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். நம்ம ரொம்ப காலமாக நிறைய பிரசங்கம் கேட்டுட்டோம். ஆனால் தேவனுடைய இருதய துடிப்பை புரிந்து கொள்ளுங்களேன். கொஞ்சம் கைகளை உயர்த்தி கண்ணை மூடுங்களேன். சகோதரி, நீங்க நம்புகிறத கட்டுறதுக்கு வருவார். 99% he is the builder. விசுவாசத்தை கட்டுவாரே தவிர இடிக்க மாட்டார். எத்தனை பேர் இப்ப விசுவாசிக்க போறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்க போறீங்க? நான் நல்லா இருப்பேன், என் பிள்ளை ரட்சிக்கப்படும், என் கணவர் திரும்ப உயிரோட வருவா, என் கடன் பிரச்சனையிலிருந்து நான் மீண்டு வருவேன். நீங்க அல்லேலூயா எல்லாம் வேண்டாம், நீங்க ஜெபிங்க, மனமாற ஜெபிங்க. வேலைக்காரங்கிட்ட அவன் அறிக்கை செய்த மாதிரி நீங்க இந்த கூட்டம் முடிஞ்சு போகும்போது அறிக்கை செய்துட்டு போக. தேவ பிரசன்னம் அந்த இடத்தை நிரப்புகிறது. கொஞ்சம் பேசுங்க தங்கச்சி. அடுத்த வருஷம் வரும்போது கர்த்தர் என்ன நல்ல வேலையில வச்சிருப்பா. நான் கை ஏந்த மாட்டேன், நான் கொடுக்கிறவனாக மாறுவேன். கர்த்தர் எப்படி தெரியுமா? தான் சொன்னது நடக்கணுங்கிறது இல்ல, என் பிள்ளை விசுவாசிக்கிறது இல்ல, என் பிள்ளை என்கிட்ட திரும்புது இல்ல, என் பிள்ளை என்ன நோக்கி அபயமிடுது இல்ல, அப்போ நான் இதை செய்வேன். ஊன்ற கட்ட ஒருவர் வந்திருக்கிறார். இந்த முதல் ராத்திரி கூட்டத்தில் உன் விசுவாசத்தை தகர்க்க அல்ல, உன் நம்பிக்கையை இடிக்க அல்ல, உன் நம்பிக்கையை கட்டுவதற்கு தேவ பிரசன்னத்தை உணர்கிறவங்க மட்டும் அபிஷேகத்தில் நிரம்பி. ஒரு 2 நிமிஷம் டைம் எடுத்துக்கோங்க. உலகம் உன்னை பைத்தியம்னு சொல்லலாம், உலகம் உன்னை முட்டாளுன்னு சொல்லலாம். இனி உனக்கு குழந்தை பிறக்காது, உன் கர்ப்பப்பையில ஜீவன் இல்லைன்னு சொன்ன பிறகும் ஒரு ஊழியக்காரருடைய குடும்பம் ஆம்பளை பிள்ளையில ஒரு டிரெஸ்ஸும் பொம்பளை பிள்ளையில ஒரு டிரெஸ்ஸும் எடுத்து தான் வீட்டு கட்டில் மேல போட்டு டெய்லி ஒவ்வொரு ராத்திரியும் ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண் பிள்ளையை தந்ததற்காக ஸ்தோத்திரம், பெண் பிள்ளையை தந்ததற்காக ஸ்தோத்திரம்னு சொன்னாங்க. எங்க 18 வருஷம் கழிச்சு கர்த்தர் 2 பிள்ளைகளை அவர்களுக்கு கொடுத்தார். உன் நம்பிக்கையை கட்டுகிறவர். வேடிக்கை பார்க்காதீங்க, கண்ணை மூடுங்க. ஓ the holy fire, பரிசுத்த அக்கினி. இதை எங்க இருந்து கேட்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஓ இந்த வருஷம் முடியும் போது நானும் என் குடும்பமும் அற்புதங்களாக அடையாளங்களாக இருப்போம் என்று நம்புங்க. உன் நம்பிக்கையை கட்டும்படி ஒருவர் வருகிறார். உரபஹசகே பரதுசியா தெல்ரபோ சந்தலபசியா. கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி. ஆண்டவருடைய விஷயம், தான் ஜனம் தன்னிடத்தில் திரும்ப வேண்டும். சிறையிருப்பு எதற்காக? அடிமைத்தனம் எதற்காக? தான் ஜனம் தாங்கிட்ட திரும்பணும். திரும்பிட்டாங்க அப்படின்னா எதையும் மாற்றுவதற்கு அவர் ஆயத்தம்.
நியாய தீர்ப்பை மாற்றுவதற்கு ஆயத்தம், மரண விதிகளை மாற்றி எழுத ஆயத்தம், கொலைக்கு நியமிக்கப்பட்ட ஒருவனையும் விடுவித்து அவனை ஆசீர்வதிக்கவும் தேவன் ஆயத்தம். எனக்கு புரியுது, எனக்கு புரியுதுன்னு சொல்றவங்க கை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். கம் பேக் டு த பாயிண்ட். நியாயாதிபதிகள் 6:11. கர்த்தருடைய தூதனானவர் அபியேஸ்ரியரான யோவாசனுடைய கர்வாலி மரத்திற்கு கீழ் வந்து உட்கார்ந்தார். கர்வாலி மரத்திற்கு கீழ் வந்து உட்கார்ந்தார். இவ்வளவு பெரிய சர்வ வல்லமையுள்ள தேவன் சாதாரணமான ஒரு கர்வாலி மரத்திற்கு கீழே வந்து உட்கார்ந்தார்னு நம்ம வாசிக்கிறோமே. ஏன் உட்கார்ந்தார் என்றால் என்ன? என்ன கவனிங்க, என் வலது பக்கத்தில் இருக்கிறவங்க, அங்கே ஏதாவது கூட்டம் நடக்குதா? ரைட், உட்கார்ந்தார். இந்த உட்கார்ந்தார் என்கிற வார்த்தை சாதாரணமானது அல்ல. ஒரு மனிதன் சாதாரணமாக உட்கார மாட்டான். இந்த உட்கார்ந்தார் என்கிற வார்த்தைக்கு என்ன பயன்படுத்துகிறார்கள் என்று கேட்டீங்கன்னா கொஞ்ச நேரம் தான். பெர்டைனிங் என்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார்கள். சொல்ல முடிந்தவர்கள் சொல்லலாம். பெர்டைனிங், பெர்டைனிங், PERTAINING. பெர்டைனிங் என்றால் தனக்கு சம்பந்தப்பட்ட, தனக்கு பொருத்தமான, தான் எதிர்பார்க்கிற ஏதோ ஒன்று நடக்கிற இடம்தான் பெர்டைனிங். அசோசியேஷன் வித். சிலருக்கு சேலையை பற்றி பேசினா அது அவங்களுக்கு பொருத்தமான இடம், அங்கே உட்காந்துருவாங்க. ஓகே. சிலருக்கு சோரை பற்றி பேசினா அங்கே உட்காந்துருவாங்க, அது அவங்களுக்கு பொருத்தமானது. சிலருக்கு பைக்கு பற்றி பேசுனீங்கன்னா உட்காந்துருவான். ஒவ்வொன்றுக்கு பைத்தியம். அசோசியேஷன் வித். கன்னியாகுமரி மாவட்டம் நடிக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். இவ்வளவு நடிக்கக்கூடாது. ஆமாம் ஆமாம், மற்ற மாவட்டத்தை விட நம்ம மாவட்டம், ஆமாம், நான் கொஞ்சம் ஓப்பனாக பேசுகிற ஆள் பாருங்க. ஆமாம், ஏன்னா எல்லா மாவட்டத்துக்கும் போகிறதுனால தெரியும். நம்ம மாவட்டம் பலே சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆமாம் தானே? பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டா அப்படின்னு சொல்கிற ஆட்களாக நம்ம இல்லை. பெர்டைனிங்னா என்ன? அசோசியேஷன் வித். எனக்கு சம்பந்தப்பட்ட, எனக்கு பொருத்தமான ஏதாவது ஒரு காரியம் நடக்கும்போது என்னை அந்த இடத்தில் அது உட்கார வைக்கிறது. சும்மா டீ கடையில் போய் கிரிக்கெட் பற்றி பேசி பாருங்க, அவன் சில்லறை மாற்ற போனால் உட்கார்ந்துருவான். விளையாட்டு செய்திகள் அப்படின்னு போட்டுட்டா சிலர் வந்து அவசர அவசரமாக கடைக்கு போனால் கூட உட்கார்ந்துருவாங்க. அரசியல் பற்றி பேசினால் சிலர் உட்கார்ந்து விடுவார்கள். ஏனென்றால் they are associated with. அப்போ இந்த கர்த்தருடைய தூதனானவர் இந்த கர்வாலி மரத்திற்கு கீழ் வந்து உட்கார்ந்தார் என்றால் அவருக்கு சம்பந்தமான, அவருக்கு பொருத்தமான, அவருக்கு ஏற்புடைய, அவருக்கு சம்பந்தப்பட்ட ஏதோ ஒன்று அந்த மரத்தின் கீழ் நடந்ததினால் வந்து உட்கார்ந்தார். இவ்வளவு சொல்றதுக்கு இவ்வளவு கதை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. ஆமாதானா? அப்போ ஒருத்தருக்கு சேலையை பத்தி பேசினா உட்கார்றாங்க, சிலருக்கு சோரை பத்தி பேசினா உட்கார்றாங்க, சிலருக்கு விளையாட்டை பற்றி பேசினால் உட்காருகிறார்கள். ஆனால் நாம் ஆராதிக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன் எந்த இடத்திலும் அவ்வளவு சாதாரணமாய் உட்கார மாட்டார். அவர் வந்து உட்காருவாரானால் அவருக்கு பிரியமான, அவருக்கு சம்பந்தமான, அவர் எதிர்பார்க்கிற ஏதோ ஒன்று அங்கே நடந்தால் மாத்திரம்தான் அங்கே உட்கார்ந்தார். இந்த கன்வென்ஷன் கூட்டத்தினுடைய முதல் ராத்திரி ஆண்டவரை உட்கார பண்ணுகிற மனிதன் பாக்கியவான். ஆண்டவரை உட்கார பண்ணுகிற மனிதன் பாக்கியவான். ஆண்டவரை தன் கூடாரத்தில் உட்கார வைக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் வாசிக்க வேண்டாம் என கவனிங்க. ஆபிரகாமின் கூடாரம். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் லோத்தின் கூடாரம். கவனிக்கிறீங்களா? ஆபிரகாமின் கூடாரத்தில் மனப்பூர்வமாய் வந்த கர்த்தருடைய புருஷர்கள் லோத்தின் கூடாரத்தில் இன்றைக்கு ராத்தங்கும் என்று கேட்ட பிறகும் வீதியிலே ராத்தங்குமே தவிர உன் வீட்டிற்கு வரமாட்டோம் என்று சொல்லுகிறார்கள். இந்த பிரசங்கத்தை கேட்கிற யாராயிருந்தாலும் சரி, நீங்கள் ஆபிரகாமின் கூடாரமா அல்லது லோத்தின் கூடாரம்
செய்வாராமா என்று ஆண்டவர் கேட்கிறார். அவ்வளவு சர்வ வல்லமையுள்ள ஒரு தேவன் வந்து உன் கூடாரத்தில் வந்து உட்கார வேண்டுமானால் அவர் எதிர்பார்க்கிற, அவருக்கு பிரியமான, அவருக்கு சம்பந்தப்பட்ட காரியங்கள் அந்த கூடாரத்தில் நடந்ததினால்தான் ஆபிரகாம் கூடாரத்தில் வந்து உட்கார்ந்தது மட்டுமல்ல, அடுத்த வருஷமும் வருவேன்னு வாக்கு பண்ணி விட்டு போனார். நாம் பேசுறது உங்களுக்கு புரியுதா? இட் இஸ் நாட் ஈஸி. அது சாதாரணமானது அல்ல. தேவன் வந்து ஒரு சபையிலே சிங்காசனம் போட்டு உட்கார வேண்டுமானால், தேவன் ஒரு குடும்பத்திலே சிங்காசனம் போட்டு உட்கார வேண்டுமானால், உன் சரீரமாகிய கூடாரத்துக்குள் உன் இருதயத்திலே சிங்காசனம் போட்டு உட்கார வேண்டுமானால், எத்தனை பேருக்கு தேவ சத்தம் கேட்கிறது? அவர் எதிர்பார்க்கிற, அவருக்கு பிரியமான ஒன்று. என்ன நடந்தது? நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொண்டு போகலாம். பகலின் உஷ்ண கால வேளையில் கூடாரத்தில் உட்கார்ந்திருந்தான் என்று பைபிள்ல போட்டிருக்கு. பகலின் உஷ்ண கால வேளையில் கூடாரத்தில் உட்கார்ந்திருந்த ஆபிரகாம். கவனிங்க, இந்த சத்தத்துக்கு முன்னாடி கேட்டது இல்லையா? 2 அல்லது 3 மணி நேரம் வேணுங்க ஒரு விஷயத்தை பேசி ஜனங்களை ஒப்பு கொடுப்பது நடக்கிறதுக்கு. இருக்கிற சமயத்தில் பேசி முடிக்கணும்னா அது ஒரு பெரிய சவால். மனதுக்குள்ள அவ்வளவு டிராஃபிக் ஜாம் இருக்கு, அவ்வளவு பிரச்சனைகள். நாளைக்கு வெண்டைக்காய் கூட்டு வைக்கவா, அந்த கத்திரிக்காவை குழம்பு வைக்கவான்னு எல்லாம் மைண்டில் ஓடும். இதுக்கு நடுவில் கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு போதிச்சு அர்ப்பணிப்புக்கு நேரம் நடத்தணுங்கிறது சவால். அதனால் எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள். இட்ஸ் நாட் ஈஸி, இட்ஸ் நாட் ஈஸி. மமதை பிடித்தவர்களைப் போல பேசுகிறது போல காணப்படலாம். ஆனால் நொறுக்கப்பட்ட இருதயத்தோடு உங்களுக்கு முன்பதாக நிற்கிறோம். ப்ளீஸ், ஒருவரும் கெட்டுப்போவது அவருக்கு சித்தம் அல்ல. பகலின் குளிர்ச்சியான வேளையில் தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு விலகி விருட்சங்களின் நடுவில் ஒளிந்து கொண்ட ஆதாம் ஏவாள் எங்கே? உஷ்ணகால வேளையில் தேவனுக்காக காத்திருந்த ஆபிரகாம் எங்கே? குளிர்ச்சியான வேளை என்பது பிரச்சனை இல்லாத காலம். குளிர்ச்சியான வேளை என்பது போராட்டம் இல்லாத காலம். குளிர்ச்சியான வேளை என்பது வியாதி இல்லாத காலம். ஏதேன் தோட்டத்தில் வியாதி இல்லை, மார்த்தாண்டம் ஸ்கேன் சென்டரும் இல்லை. அதுதான் பகலின் குளிர்ச்சியான காலம். போராட்டம் இல்லாத காலம். கேன்சர் என்கிற பெயர் இல்லாத இடம், மருத்துவமனைகள் இல்லாத இடம், பைசோன், கீகோன், இத்தக்கேல், ஐபிராத்து போன்ற 4 நதிகளால் நிறைந்திருந்த இடமே தவிர வியாதிகளோ பாடுகளோ இல்லாத ஒரு இடம். பரீட்சை இல்லாத இடம், கணக்கு டீச்சர் இல்லாத இடம், வட்டிக்காரன் இல்லாத இடம், சீட்டுக்கு பணம் வாங்காத இடம், அரசியல் தலைவர்கள் இல்லாத இடம். போராட்டமே இல்லாத இடத்துல ஒருவன் தேவனுடைய சத்தத்திற்கு விலகி ஒளியும் போது, உஷ்ண காலம் என்பது எல்லாம் நிறைந்திருக்கிற காலம். எல்லாம் நிறைந்திருக்கிற இடத்தில் ஒருவன் கர்த்தருக்காக காத்திருந்தான். அதுதான் அவர்களை வந்து உட்கார வைத்தது. புரிந்தவங்க மட்டும் கை தட்டுங்க. என்ன பிரச்சனையே இல்லாத போது தேவனுக்கு ஒளிகிற ஒரு கூட்டத்தின் நடுவில் எங்கு பார்த்தாலும் பிரச்சனை. தன் மனைவியினுடைய வயிற்றிலும் மலட்டு தன்மை, சுற்றிலும் போராட்டம், சுற்றிலும் வேதனை. இது நடுவிலும் ஒருவன் மம்ரேயின் சமபூமியில் கூடார வாசலில் உட்கார்ந்த போது கர்த்தரை அது கவர்ந்தெழுத்தது. அவனுக்கு எதிர்கொண்டாய் ஓடி கனம் பண்ணுகிற ஆபிரகாம் கூடாரத்தில் அவர் வந்து உட்கார்ந்தார். கைகளை உயர்த்துகளே. அவ்வளவு சீக்கிரம் அவர் வந்து உட்கார மாட்டார். அவ்வளவு சீக்கிரம் வந்து உட்கார மாட்டார். அவருக்கு பிரியமான, அவருக்கு சம்பந்தமான, அவருக்கு பொருத்தமான ஒரு 15 நிமிஷத்துல நான் முடிச்சிருவேன். தங்கச்சி, அம்மா, ஐயா, அவருக்கு பொருத்தமான, அவர் காலங்களா எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஏதோ ஒன்று உன் குடும்பத்தில் பார்க்க தொடங்கிட்டாருன்னா வராத தேவன் வருவார். வராத தேவன் வருவார். இப்ப என்ன கவனிங்களே, அவர் வந்தாருங்கிறது சரித்திரம் அல்ல. அவர் வந்த பிறகு மலட்டு கர்ப்பம் பிள்ளத்தாட்சியாய் மாறிற்று. அவர் வந்த இடம் ஆச்சரியமாய் மாறிற்று. பாழாய் போன ஸ்தலங்களில் தம்முடைய பாதங்களை அவர் எழுந்தருள பண்ண விரும்புகிறார். கை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்களே. கை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்களே. இந்த ஒரு வார்த்தையை மனதில் வச்சு கொஞ்ச நேரம் தியானிச்சு ஜெபிச்சிருவோம். அவருக்கு பிரியமான, அவருக்கு பொருத்தமான, அவருக்கு சம்பந்தமான ஒன்று எங்கேயாவது நடக்கிறத பார்த்துட்டாருன்னு வைங்களே, வந்து உட்கார்ந்துருவாருங்க. வந்து உட்கார்ந்து
எல்லா வசனமும் வாசிக்க நேரம் இல்லை. நிறைய பேர் இடையில பேசுறீங்க. கவனிக்கணும். எம்மாவூர் சீஷர்கள் 2 பேரும் பேசிக்கொண்டு போனார்கள். அவர்கள் பேசி போனது அரசியலை பற்றியோ, ஆர்சிபியை பற்றியோ, சிஎஸ்கே பற்றியோ அல்ல, தன்னுடைய இரட்சகரை பற்றி பேசிக்கொண்டு போனார்கள். எருசலேமில் நடந்ததை பற்றி நீ கேள்விப்படவில்லையா என்று புலம்பிக் கொண்டு போனார்கள். அவர்களுடைய சம்பாஷணை நடுவில் அவரும் சேர்ந்து கொண்டது மட்டுமல்ல, அவர்களோடு அவர் பந்தி இருந்தார் என்று பைபிள் சொல்லுகிறது. அவர்களோடு பந்தி அமர்ந்திருந்தார். அவருக்கு பொருத்தமான, அவருக்கு சம்பந்தமான வேத வசனங்களை பேசுகிற குடும்பமா இருப்பீர்களானா, அவருக்கு சம்பந்தமான ஜெப சத்தத்தை தொனிக்க பண்ணுகிற குடும்பமா இருப்பீர்களானா, அவர் வந்து உட்காருவார். ஆராதனையில சகோதரன் சொன்னது போல உன் கண்கள் இருந்து மீன் செதில்கள் விழும், உன் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும். ஏதோ ஒரு கன்வென்ஷனுக்கு வந்தோம் போனோன்னு இருக்காதீங்க. ஒரு தொடுதலோடு போங்க. பிரயோஜனமா இருக்கா உங்களுக்கு? இஸ் இட் யூஸ்ஃபுல்? உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கா? பணம் கொடுத்தவரை வர வைக்க முடியாது, கோழிக்கறி கொடுத்தவரை வர வைக்க முடியாது. அவர் வரணும்னா அவருக்கு சம்பந்தமான, அவருக்கு பொருத்தமான, வேடிக்கை பார்த்துட்டே கை தட்டுறீங்க தங்கச்சி, அவருக்கு சம்பந்தமான, அவருக்கு பொருத்தமான, அவருக்கு ஏற்ப இவங்க பேசுறது ஏன் சம்பந்தப்பட்டது, இவங்க தியானிக்கிறது ஏன் சம்பந்தப்பட்டது, இவங்க பேசுறது என்ன பற்றி, இவங்க பேசுறது வசனத்தை பற்றி, இவங்க பேசுறது மூல உபதேசத்தை பற்றி, இவங்க பேசுகிறது ஆத்தும பாரத்தை பற்றி, இவங்க பேசுகிறது எழுப்புதலை பற்றி சொன்ன உடனே பந்தி அமர்ந்தார். அவர்களோடு பந்தி அமர்ந்த போது அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டு அவரை தரிசித்தார்கள். பக்கத்து வீட்டுக்காரிய பற்றி பேசுறவங்க இடத்துல வந்து உட்கார மாட்டார். சொந்த புருஷனை பற்றி கோல் சொல்லுகிறவனை பற்றி உட்கார மாட்டார். அடுத்தவர்களை பற்றி பேசுகிற இடத்தில் அவர் உட்கார மாட்டார். தேவனை பற்றி, தேவ நாமத்தை பற்றி பேசுகிற இடத்தில் அவர் உட்காருவார். நீங்க வேடிக்கை பார்க்காதீங்க அக்கா. எத்தனை தடவை சொல்றது? என்ன போறீங்களா? ஜெபிங்க, கொஞ்சம் ஜெபிங்க. ரைட். அப்படி அந்த கர்வாலி மரத்துக்கு கீழே வந்து உட்கார்றதுக்கு, அந்த கர்வாலி மரத்தில் என்ன நடந்ததுன்னு கேட்டா ஒன்றும் இல்லை. யோவாசின் குமாரனாகிய கிதியோன் மீதியானியர்கள் கைகளுக்கு கோதுமையை தப்புவிப்பதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். ரொம்ப காலம் கேட்காத ஒரு சத்தம் கேட்ட உடனே வந்துட்டார். ரொம்ப காலம் அந்த சத்தம் இல்ல. because of the captivity, சிறையிருப்பினால இந்த போரடிக்கிற சத்தம் கிட்டத்தட்ட 7 வருஷம் நின்று போயிட்டு. there was no threshing sound. ஏன்னா இஸ்ரவேலர்கள் விதை விதைத்திருக்கும் போது மீதியானியர்கள் பவுஞ்சாய் வந்து அவர்களுடையதை எல்லாம் வாரிக்கொண்டு போவார்கள். இந்த வாரிக்கொண்டு போகிற சத்தத்தின் நடுவில் ரொம்ப வருஷம் கழித்து ஒரு போரடிக்கிற சத்தம் கேட்ட உடனே அவர் இறங்கி வந்துட்டார். இன்னைக்கு இந்த முதல் ராத்திரி கூட்டத்தில் ஆண்டவர் சொல்லி அனுப்புறது ஒண்ணுதான். மறுபடியும் நின்று போன ஜெப சத்தம் உன் வீட்டில் கேட்கணும். மறுபடியும் நின்று போன ஆராதனையின் சத்தம் உன் கூடாரத்தில் கேட்கணும். டாம்பரின் அடித்து ஜெபிக்கிற தாயாரே, மறுபடியும் உன் டாம்பரின் சத்தம் கேட்கணும். கை தட்டுறவங்க கை தட்டுங்க. சுடரபலபா உஷியந்தலபா. அதிகாலை உங்க ஜெபத்தை கேட்டுதானே உங்க வீட்டில் எல்லாரும் முழிப்பாங்க. அந்த போரடிக்கிற சத்தம், அந்த போரடிக்கிற சத்தம் மறுபடியும் கேட்கப்படுமானால் வராத தேவன் வருவார். உங்களுக்கு தெரியும். அதனாலதான் சீனாய் மலைக்கு போன மோசேயினிடத்தில் யோசுவா சொல்லுகிறார். யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 17-18. என்ன கவனிங்க, வாசிக்க வேண்டாம், ரெஃபரன்ஸ் மட்டும் எழுதிக்கோங்க, வீட்டில் போய் தியானிங்க. பாளையத்தில் இரைச்சல் சத்தம் கேட்கிறது. உடனே மோசே சொல்லுகிறார், அது ஜெயதுனியின் சத்தமும் அல்ல, அபஜெயதுனியின் சத்தம் அல்ல, பாடல் சத்தம் எனக்கு கேட்குது. ஒரு நிமிஷம் பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, நீங்க நிறைய சபையில் பாடல் சத்தம் தான் கேட்குது. பாடல் சத்தம் சொல்லுங்க, பாடல் சத்தம். நிறைய வீட்டில் பாட்டு சத்தம் கேட்குது. அது என்னவோ சன் மியூசிக் கேட்குதுன்னு தெரியல. ஆதித்யா சத்தம் கேட்குது. அதான் மோசே சொல்றார் நம்ம லாங்குவேஜில் சொன்னா. நான் எதிர்பார்க்கிற சத்தம் அல்ல, அது வேண்டாத சத்தம். ஆனால் மறுபடியும் அந்த போரடிக்கிற சத்தம், threshing sound.
ஒன்றும் இல்லைங்க, அந்த அந்த கதிர்களை எடுத்து ஆலைக்கு சமீபமாய் போரடித்தான். அப்படின்னா என்ன தெரியுமா? நம்ம ஊரில் அந்த வயல் வச்சிருக்கிறவங்க அந்த டவலை எடுத்து அந்த ஒரு கதிர்கட்டை எடுத்து சுற்றி ஓங்கி அடிக்கிறது தான் போர் அடிக்கிறது. மறுபடியும் அந்த போர் அடிக்கிற சத்தம், உழைக்கிற சத்தம், பிரயாசப்படுகிற சத்தம், அழுகிற சத்தம், ஜெபிக்கிற சத்தம் மறுபடியும் கேட்கப்படுமானார் அவர் வந்து உட்காருவார். நான் ரொம்ப உங்ககிட்ட போராட விரும்பல, சீக்கிரமா அந்த பகுதியை நம்ம முடிக்க போகிறோம். யாரும் செய்யாததை இந்த 7 வருஷத்தில் ஒருவன் செய்ய முன் வந்த போது பரலோகத்தை அது கவர்ந்தெழுத்தது. இந்த 7 வருஷத்தில் 30 லட்சம் ஜனங்களில் யாருக்கும் தோணலையே தன் தானியத்தை காப்பாற்றணும். இப்படி நம்ம விதைச்சதை, நம்ம பிரயாசத்தை சத்துரு திருடிட்டு போறானே, இதை ஏன் நம்ம திருட விடுறோங்கிற எண்ணம் கூட இல்லாமல் திருடி கொண்டு போகிறவனை வேடிக்கை பார்க்கிற ஒரு சமுதாயத்தின் நடுவில் என் பிரயாசத்தை நான் ஏன் சார் விட்டு கொடுக்கணும்? இது ஏன் அவகாசம், இது ஏன் சுதந்திரம், இதை நான் ஏன் விட்டு கொடுக்கணும்னு ஏதாவது புரியுதா? வாலிப பிள்ளைங்களுக்கு ஏதாவது புரியுதா? ஸ்டைலாக வந்து உட்கார்ந்துருக்கீங்க. ரைட். இது கன்வென்ஷன் கூட்டமானதுனால நான் இறங்கி போக விரும்பல. கொஞ்சம் கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். கொஞ்சம் கைகளை உயர்த்துங்க. அந்த வாலிப தங்கச்சி எல்லாம் கொஞ்சம் கவனிக்கணும். கவனிக்கவே இல்லை. எனக்கு தெரியும். கை உயர்த்துங்க. இன்டோர் மீட்டிங்னா வேற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கை உயர்த்துங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேங்க்யூ மைட்டி காட், தேங்க்யூ. ஹோரா பாட்டால ரகசியாந்தலஸ். யாரும் செய்யாதவங்க நடுவில் ஒருத்தர் செய்ய வந்தான். அவன் திருடிட்டு போவான், நான் வேடிக்கை பார்ப்பேன். இல்ல, நான் ஒரு முயற்சி எடுப்பேன். என் நன்மையை நான் ஏன் விடணும்? இது ஏன் சுதந்திரம்? எக்கோ வேண்டாம். இது ஏன் சுதந்திரம்? இது ஏன் அவகாசம்? இது ஏன் பிரயாசம்? 7 வருஷம் ஒருத்தனுக்கு தோணல சிஸ்டர், ஆனா ஒருத்தனுக்கு தோணுச்சு. ஒருவனுக்கும் தோன்றாதது ஒருவனுக்கு தோன்றிச்சு. தொடர் மரணங்களை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் நடுவில் ஏன் மரணம் நடக்குதுன்னு கேள்வி கேட்கிற ஒரு கிதியோ. இந்த ஜெபம் போதுமா? வியாதி வந்தா ஆஸ்பத்திரிக்கு போவோம்னு விட்டு கொடுக்கிற ஒரு உலகத்தின் நடுவில் ஏன் வியாதி வருதுன்னு கேட்கிற ஒரு கிதியோ. ஆலைக்கு சமீபமாய் போரடித்தா. பேச மாட்டேங்கிறீங்களே வாலிப தங்கச்சி. நடக்கிறது நடக்கட்டும், விதி போல நடக்கட்டும் விட்டு போகிற கூட்டத்தின் நடுவில் அப்படியெல்லாம் விட முடியாது. எங்கள் பிதாக்களோடு இருந்த தேவன் எங்கேன்னு கேட்கிற கிதியோன் வேணும். அந்த அற்புதங்கள் எல்லாம் எங்க போச்சுன்னு கேட்கிற ஒரு சந்ததி வேணும். வைராக்கியம் இல்ல பாத்தீங்களா? இதுதான் இன்னைக்கு நிலைமை. என்ன வேணாலும் நடக்கட்டும். உன் தலைமுறையை சூறையாடுகிற மீதியானியர்களை வேடிக்கை பார்க்கிறவர்கள் நடுவில் ஒருவன் வந்து நின்று ஆலைக்கு சமீபமாய் போரடித்த போது பரலோகமே இறங்கி வந்தது. அந்த ஒரு நபர் யார்? இனி உன் ஆகாரத்தை சத்துருவுக்கு தானியமாய் கொடுக்க விடாதபடி ஒருவர் வருகிறார். உன் பிரயாசத்தை சத்துருவுக்கு கொடாதபடி. அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க கை தட்டியோ ஆவியில நிரம்பியோ ஏன் கேள்வி கேட்க ஒரு ஆள் எழுப்பிட்டா. ஏன் என் குடும்பத்தில் இதெல்லாம் நடக்குது? ஏன் என் பிள்ளைகளுக்குள்ள இதெல்லாம் நடக்குது? வராதவங்க நடுவில் ஒருத்தன் வந்திருக்கிறானே. ஜெபிக்காதவர்கள் நடுவில் ஒரு குடும்பம் ஜெபிக்குது. சத்தம் கேட்கப்படாத இடத்துல ஒரு சபை ஆர்ப்பரிக்கிறது என்று கேள்விப்பட்ட போது இறங்கி வந்தவர் இந்த வானத்தின் வாசல் சபைக்காக இறங்கி வருகிற வருஷம். ஒரு பலத்த அபிஷேகத்தை உணர்கிறேன். சிலர் மேல அது இறங்கி வருகிறது. சகோதரி, இன்றைக்கு ஒரு பிரசங்கத்தை தாண்டி மறுபடி அந்த ஜெப சத்தம் கேட்கும். ஏசப்பா, மறுபடி அந்த அந்நிய பாஷை சத்தம் கேட்கும்னு சொல்லிட்டு போங்க. உனக்காக இறங்கி வருவார். கையை தட்ட அந்த மகிமை. தங்கச்சி இது போதாது. தங்கச்சி இது போதாது. உயிர் உள்ளதை போல ஆராதிக்கணும். நல்ல கை தட்டி.
வாய் திறந்து ஜெபிங்க. ஒவ்வொரு பெரியவர்களுக்கு சொல்லுகிறார், வராதவர்கள் நடுவிலே வருகிற ஒரு தகப்பன், வராதவர்கள் நடுவிலே வருகிற ஒரு தாய். கவனிங்க, அது அது எப்பவுமே அப்படிதான். யாருமே செய்யாத இடத்துல ஒருத்தன் வந்து சின்னதா செய்தா கூட அது பரலோகத்தை கவரும். அப்படியெல்லாம் வந்தவர்கள் தான் நாங்கள். யாரும் வராதவர்கள் நடுவில் வந்தபோது பரலோகங்களை பெரிதாக பார்த்தது. இழக்கிறது பெருசல்ல, எந்த வயதில் இழக்கிறோம், எந்த சூழ்நிலையில் இழக்கிறோம் தான் முக்கியம். யோசேப்பு இழந்தது ஒரு பலவர்ண அங்கி, அவ்வளவுதான். ஆனால் இழந்த வயசு. இங்கே இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், 80 வயசில் புசியாமல் குடியாமல் இருக்கிற மோசையை விட 17 வயதில் ட்ரெஸ்ஸை விட்டு கொடுத்தா கூட உன் தரம் உயர்த்தப்படும். ரைட். எழுப்புதல் வரலன்னா நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. என்கிட்ட ஒரு தேவ மனுஷன் கேட்டார், 45 வருஷமா நான் ஊழியத்தில் இருக்கிறேன், 13 தடவை இந்த வேதாகமத்தை நான் படித்திருக்கிறேன், தேவனுக்கு உண்மையாக இருக்கிறேன் கூடுமான அளவுக்கு. ஆனால் ரொம்ப சின்ன வயசுல நாங்கள் நின்ற பலிபிடத்தில் கர்த்தர் உங்களை நிறுத்தி இருக்கிறாரே, வாட் இஸ் த சீக்ரெட்னு கேட்டார். நான் ஒன்று சொன்னேன், பாஸ்டர், நீங்கள் 45 வயதில் இழந்ததை நான் 24 வயதில் இழந்தேன். புரிந்தவங்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். கொஞ்சம் கை உயர்த்துங்க பார்க்கலாம். கிதியோன் இழந்தது பெரிய விஷயம் அல்ல, அவன் இழந்த வயது, அவன் இழந்த சூழ்நிலை பெரியது. யாரோ சிலரோடு கர்த்தர் பேசுகிறார். கணவன் ரட்சிக்கப்படவில்லை, ரட்சிக்கப்படாத குடும்பத்தின் நடுவில் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வருகிற உங்கள் அந்த ஆராதனை நேரம் கூட மதிப்புக்குரியது. ஐஸ்வர்யவான்கள் தங்கள் ஐஸ்வர்யத்திலிருந்து ஒரு பகுதியை காணிக்கையாய் போட்டார்கள், ஆனால் கர்த்தர் அதை மதிக்கவில்லை. ஆனால் அந்த ஏழை விதவை தன் கையில் வைத்திருந்த 2 வெள்ளிக்காசை போட்டாள். கர்த்தருடைய கவனம் முழுவதும் அவள் பக்கம் திரும்பினது. ஆண்டவர், அந்த 2 வெள்ளிக்காசுல என்ன இருக்குன்னு கேட்டா ஒன்றும் பெருசா இல்லை, ஆனா அவ இழந்த சூழ்நிலை பயங்கரம். யாரோடு கர்த்தர் பேசுறாரா? இந்த நிலைமையில நீங்க ஜெபிக்கிற 5 நிமிஷ ஜெபத்திற்கு வல்லமை ஜாஸ்தி. இந்த நிலைமையில சபையினுடைய ஆராதனை பரலோகத்தை புரிந்தவங்க மட்டும் அனுகூலமாக இருக்கிற காலகட்டங்கள்ல, அனுகூலமாக இருக்கிற நேரங்கள்ல பெருசா செய்தா கூட பரலோகத்தை கவர்ந்தெழுக்க முடியாதவர்கள் நடுவில், இப்படிப்பட்ட சிறையிருப்பின் நாட்களில், இப்படிப்பட்ட இடுக்கமான காலத்தில் ஒருவன் வந்து ஆலைக்கு சமீபமாய் போரடித்த போது கர்த்தர் பார்த்தார், என்ன இது கவருகிறது. இழக்கிற வயசு, இழக்கிற சூழ்நிலை. இந்த 2 வார்த்தையை சொல்லுங்க சீக்கிரம். இழக்கிற வயசு, இழக்கிற சொல்லுங்க. இழக்கிற வயசு, இழக்கிற சூழ்நிலை. எந்த வயதில் இழக்கிறோம், எந்த சூழ்நிலையில் இழக்கிறோம் என்பதை வைத்துதான் உங்கள் மதிப்பு தீர்மானிக்கப்படுகிறது. இவ்வளோ சரீர பலவீனங்களையும் என் மகனால் வந்து போரடிக்க முடியுமானால் அது மதிப்பிற்குரியது. கரங்களை அசைங்க பார்க்கலாம். 1, கேட்கப்படாத சத்தம் கேட்டபோது ஒருவர் வந்து உட்கார்ந்தார். புரியுதாம்மா? ஏதாவது புரியுதா தங்கச்சி? நமக்கு இப்படி மீட்டிங் ஆகாது, அதனால கர்த்தர் என்னை பலப்படுத்துவாராக. ரைட். 2, கேட்கப்படாத இடத்தில் சத்தம் கேட்கப்பட்ட போது வந்து உட்கார்ந்தார். செய்யாதவர்கள் நடுவிலே ஒருவன் முன்வந்து செய்த போது வந்து உட்கார்ந்தான். செய்யக்கூடாத சூழ்நிலையில் ஒருவன் செய்த போது வந்து உட்கார்ந்தான். எனக்கு எல்லாம் அனுகூலமா இருந்தா நான் செய்வேன்னு சொல்றோம்ல, நம்ம எல்லாம் பிரதிகூலமா இருந்தும் ஒருவன் செய்கிறான். எல்லாம் பிரதிகூலம், எல்லாம் எதிரடையா இருந்த போது ஒரு 5 நிமிஷத்துல முடிக்க போகிறோம். அதுல அவன் என்ன செய்தான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமானது. கோதுமையை மீதியானியர்கள் கைகளுக்கு தப்புவிப்பதற்காக ஆலைக்கு சமீபமாக அதை போரடித்தான். கோதுமையை மீதியானியர்கள் கைகளுக்கு தப்புவிப்பதற்காக ஆலைக்கு சமீபமாக அதை போரடித்தான்.
ஆத்துமாக்களை தப்புவிப்பதற்காக அல்ல, கோதுமையை தப்புவிப்பதற்காக. கோதுமை உலக பிரகாரமானது, சரீரத்துக்கு வேண்டியது. ஆனால் பைபிள் சொல்லுகிறது, அந்த கோதுமையை அவன் தப்புவிப்பதற்காக போன போது கர்த்தருடைய தூதனானவர் இறங்கி வந்து நின்று, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், உனக்கு இருக்கிற அந்த பலத்தோட. ஒரு கேள்வியோடு நம்ம இந்த கூட்டத்தை முடிக்க போகிறோம். ஒரு ஆத்துமாவை தப்புவிப்பதற்காக போன இவனை பார்த்து பரலோகம் ஆச்சரியப்பட்டு கவர்ந்திழுக்கப்பட்டு, பராக்கிரமசாலியை, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், உனக்கு இருக்கிற அந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலரை மீதியானியர் கைகளிலிருந்து மீட்டுக் கொள்ளுவாய்னு சொல்லியிருந்தா நாம் நம்பி இருக்கலாம். ஒரு சாதாரண கோதுமையை தப்புவிப்பதற்காக போனவனிடத்தில் ஆண்டவர் என்ன ஆச்சரியத்தை கண்டார் என்று கேட்டால், ஆண்டவர் சொல்லுகிற மறைமுகமான பதில், தன் கோதுமைக்காக ஒருவன் தன் ஜீவனத்தை பணைய வைக்க முடியுமானால் ஆத்துமாவுக்காக எவ்வளவு பணைய வைப்பான்? சீக்கிரம் முடிக்க போகிறேன். லூக்கா 16:11 சொல்லுகிறது, அநீதியான உலகப் பொருளை குறித்து ஒருவன் உண்மையாக இராவிட்டால் அவனை நம்பி யார் மெய்ப்பொருளை தருவார்? இந்த வார்த்தையை சொல்லுங்க. அநீதியான உலகப் பொருளை பற்றி ஒருவன் உண்மையா. நிறைய நேரம் நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? உலகம் வேற, ஆவிக்குரிய வாழ்க்கை வேற, தொழில் வேற, ஆவிக்குரிய வாழ்க்கை வேற, நான் ஆட்டோ ஓட்டுறது வேற, சபை ஆராதனை வேற, நான் ஊழியம் செய்கிறது வேற, நான் தொழில் செய்கிறது வேறன்னு நினைக்கிறோம். உங்க தொழில் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் ஒரு பெரிய சம்பந்தம் இருக்கிறது. உங்க உலக வாழ்க்கையில நீங்க உண்மையா இருந்தால்தான் உங்களை நம்பி கர்த்தர் மெய்ப்பொருளை தர முடியும். எத்தனை பேர் கற்றுக்கொள்றீங்க? எத்தனை பேர் கற்றுக்கொள்றீங்க? சில நேரம் நாம நினைக்கிறோம், உலகம் வேற பாஸ்டர், உலகம் வேற, ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் நல்லா இருக்கிறேன். அதனாலதான் சிலர் ஆவிக்குரிய வாழ்க்கையில நல்ல உபவாசத்துக்கு வந்தும், நல்ல ஜெபம் பண்ணியும், நல்ல ஆவியில நிரம்பியும் அவர்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய முன்னேற்றம் வராமல் போகிறது. அவர்களை தேவன் நம்பி எதையும் கொடுக்காமல் போவதற்கு காரணம், அவர்கள் அநீதியான உலக பொருள்ல உண்மையாயிராமல். இங்க கவனிங்க, பிசாசு இதை கேட்க விட மாட்டான். பிசாசு இதை கேட்க விட மாட்டான். அவியல் சத்தத்தை கேட்க விடுவான், சாம்பார் சத்தத்தை கேட்க விடுவான், இந்த சத்தத்தை கேட்க விட மாட்டான். ஏன்னா இதுதான் உன்னை கட்டி வைத்திருக்கிறது. இட்ஸ் a universal truth. நான் ஆட்டோ டிரைவர் அண்ணே, அது முன்ன பின்னாடி தான் இருக்கும், வாடகை மறிச்சு வாங்குவேன், ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் கரெக்ட். ஆண்டவர் சொல்லுவார், அநீதி உள்ள உலக பொருள்ல உண்மையாயிராவிட்டால் உன்னை நம்பி யார் மெய்ப்பொருளை தருவார்? அடுத்த வசனம் சொல்லுது, மற்றவர்கள் விஷயத்தில் உண்மையாயிராவிட்டால் உன்னை நம்பி சொந்தமான ஒன்றை யார் தருவார்? இது எத்தனையோ தடவை நாம் படித்திருந்தாலும் என் கண்களை திறந்தது இன்றைக்கு சபையோடு கர்த்தர் பேசுகிறார். கோதுமையில உண்மையா இருந்தவனை நம்பி இஸ்ரவேலர்களை மீட்கக்கூடிய ஒரு ரட்சகன் என்கிற பதவி யாருக்கு தெரியும்? அநீதியான உலக பொருள் இருக்கிற உண்மையை வைத்து உனக்கு சில ப்ரமோஷன்ஸ்களை கர்த்தர் தர முடியும். உயர்வு, மெதுவா கை தட்டுங்க, உயர்வுகளை தர முடியும். ஆஃப்டர் ஆல் கோதுமையில உண்மையா இருந்தான். தாவீது தன் தகப்பனுடைய கொஞ்ச ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த போது ஒரு தடவை ஒரு ஆட்டுக்குட்டியை சிங்கம் பிடித்துக் கொண்டு போனது. தன் உயிரை பணைய வைத்து அந்த சிங்கத்தின் வாயிலிருந்து அந்த ஆட்டுக்குட்டியை தப்புவித்தான்னு போட்டிருக்கு. ஒரு தகப்பன் என்கிற ஸ்தானத்தில் எனக்கு பிடித்த ஒரு ஆசையாய் வாங்கின ஒரு கண்ணாடி கப் போன மாசம் என் பையன் இழுத்து போட்டு உடைச்சிட்டான். டமால்னு ஒரு சத்தம். எனக்கு தெரிஞ்சது என் ஆசை கண்ணாடி கப்பு உடஞ்சு போச்சுன்னு. என் மனைவி போய் சொல்றா, உங்க அப்பாவுக்கு பிடிச்ச கப்பை உடைச்சிட்டே, உங்க அப்பாவுக்கு பிடிச்ச கப்பை உடைச்சிட்டேன்னு. நான் சொன்னேன், பிடிச்ச கப்பு இருக்கட்டுமா, அவனுக்கு அடிபட்டுட்டான்னு பாருன்னு. எனக்கு கப்பு உடைஞ்சது கூட பெருசு இல்லை, உன் அப்பாவுக்கு பிடிச்ச கப்புன்னு நீ சொல்லி என் உசுர வாங்காதன்னு. ஒரு உலக பிரகாரமான தகப்பன் என் எண்ணம், என் பிடித்த கப்பு உடைந்தால் கூட பரவாயில்லை, என் பிள்ளையினுடைய உடம்புல அடிப்படக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். அப்ப தாவீதும் கண்டிப்பா நீ ஆட்டை கோட்டை விட்டாலும் பரவாயில்லப்பா, நீ நல்லா இருக்குன்னு தானே கேட்டிருப்பான். உனக்கு ஒன்றும் ஆகலையே, என் ஆடு போனா போட்டோம், அடுத்து குட்டி போடும்போது எடுத்துக்கலாம், உனக்கு ஒன்றும் ஆகலையேன்னு தானே கேட்டிருக்கணும். அப்படி தகப்பனால்
கேள்வி கேட்கப்படாத ஒரு விஷயத்தில் கூட, அது ஒரு உலக பிரகாரமான காரியமானாலும் தன்னை நம்பி கொடுத்த ஆட்டுக்குட்டியிலே உத்தமம் காட்ட வேண்டும். அப்ப அடுத்த தடவை வந்து எண்ணும் போது ஆட்டுக்கொட்டாகையில் இருக்கிற அத்தனை ஆட்டுக்குட்டி இருக்கணுங்கிற உத்தமத்தை பரலோகத்தின் தேவன் பார்த்தார். இந்த ஈசாய் பார்க்கவில்லை, அந்த பரம தகப்பன் பார்த்து அவனை இஸ்ரவேலுக்கு அதிபதியாக மாற்றினார். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், அநீதியான உலக பொருள் நீங்க நினைக்கிறீங்களா? குடும்பம் தானே, சமையல் கட்டு தானே, 5000 ரூபாய் ரிசப்ஷன் லிஸ்ட் வேலை தானே, ஒரு மோட்டார் சைக்கிள் வேலை தானே. நோ, உன்னுடைய அநீதியான உலக பொருள் நீ உண்மையாயிருந்தால் உன்னை அடுத்த நிலைக்கு உயர்த்த கர்த்தர் வல்லமை உள்ள. சீக்கிரம். அதனால எதை அடிப்படையா வச்சு உங்களுக்கு உயர்வு வரப்போகுதுன்னு உங்களுக்கு தெரியாதானபடியினால் எல்லாவற்றிலும் கவனமாயிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு 5-10 நிமிஷத்தில் முடிக்க போகிறோம். கைகளை உயர்த்துங்க. எனக்கு புரியுது பிரதர்னு சொல்றவங்க கையை சத்தி காட்டுங்களேன். பெரியவங்க, சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைங்க, எனக்கு புரியுது. தங்கச்சி கைகளை போடுங்க. எதை அடிப்படையாக வைத்து அடுத்த கட்ட உயர்வு சபைக்கு வரப்போகுதுன்னு சபைக்கு தெரியாது. எதை அடிப்படையாக வைத்து வாலிபனே உன் உயர்வு வரப்போகுதுன்னு உனக்கு தெரியாது. எதை அடிப்படையாக வைத்து உன் தலை உயரப்போகுதுன்னு உனக்கு தெரியாது. சாதாரண பயந்தாங்கோலியை பராக்கிரமசாலியாய் மாற்றினது PhD படிப்பல்ல, அவன் கோதுமையிலே காட்டின உத்தமம். அவன் கோதுமையிலே காட்டின உத்தமம். இந்த உற்சாகம் போதுமா? நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? என்னை நம்பி பெருசா ஏதாவது தந்துட்டாருன்னா ஐ வில் பி ஃபெய்த்ஃபுல்னு நினைக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, தந்த கோதுமையில் நீ உண்மையா இல்லையே, உன் வீட்டு காரியத்தில் நீ உண்மையா இல்லையே, உன் குடும்பத்தில் நீ உண்மையா இல்லையே. என் மனைவிட்ட அடிக்கடி சொல்லுவேன், நம்மளை நம்பி தந்த 2 பிள்ளை விஷயத்தில் நீ உண்மையா இல்லைன்னா நம்மளை நம்பி எப்படி ஆத்துமாக்களை தருவார்? போர் அடிக்குது என்ன உங்களுக்கு? நம்மளை நம்பி தந்த மொபைல் ஃபோனில் உண்மை இல்லைன்னா, நம்மளை நம்பி தந்த ஒரு ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், நம்மளை நம்பி தந்த ஒரு குடும்பத்தில் உண்மை இல்லைன்னா, நம்மளை நம்பி தந்த ஒரு பலாமரத்தில் உண்மை இல்லைன்னா, நம்மளை நம்பி தந்த ஒரு சின்ன இடத்துல உண்மை இல்லை, அதை சுத்தபத்தமாக பராமரிக்க தெரியலன்னா, இருக்கிற வாடகை வீட்டில் உண்மை இல்லைன்னா சொந்த வீட்டை தர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. கஷ்டமாக இருக்கு என்ன? ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம், இந்த ஒரு சின்ன கோதுமையில் தான் உயிரை பணைய வைக்க முடியுமானால் இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கக்கூடிய பொறுப்பை இவனை நம்பி கொடுக்கலாம். கையை உயர்த்துங்க பார்க்கலாம். கையை உயர்த்துங்க பார்க்கலாம். சோராமல் ஜெபித்திட ஜெபாவி வரம் தாருமே, தடையாவும் தயை கேட்டு பாதம் வந்தே. சோராமல் பாடுவோ செபித்திட ஜபாவிவ. வேடிக்கை பார்த்து பாடுனா என்ன புரியும்? தடையாவும் தயை கேட்டு பாதம். கை உயர்த்தி ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஓ ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா. worship him, oh Lord Jesus. ஆஹா அல்லே. நல்ல இருதயத்திலிருந்து ஆராதிங்க. ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா. ஓ ரபா கந்தலாயா. கூப்பிடுறவனின் சத்தத்தால் நிலைகள் அசைந்தது போல ஒரு சத்தத்தால் அசையட்டும். அல்லேலூயா, ஆமென். கவனிங்க, எதை தகுதியாக வைத்து நம்மை உயர்த்த போகிறார் என்று நமக்கு தெரியாது. எதை தகுதியாக வைத்து நம்மை உயர்த்த போகிறார் என்பது நமக்கு தெரியாது. இட் இஸ் a mystery. It is a mystery. அது ஒரு புதை பொருள். தாவீது நினைத்து பார்த்திருப்பான், ஐயா இந்த ஆட்டுக்குட்டியை தப்பு வச்ச பிறகுதான் எனக்கு இஸ்ரவேலை ஆளக்கூடிய கிருபை கிடைக்க போகிறது என்று.
சிஸ்டர், யூ டோன்ட் நோ, உன் உயர்வுக்கான பரீட்சையில் நின்று கொண்டிருக்கிறாய். உன் வானத்தின் வாசல் சபையே, உன் உயர்வுக்கான ஒரு போராட்டத்தில் நின்று கொண்டிருக்கிறாய். வாலிப தங்கச்சி, நீ படிக்கிற படிப்பில் ஒருவேளை நீ உத்தமமாக இருந்தால் உன்னை தகுதி உள்ளவள் என்று எண்ணி உன்னை உயர்த்தலாம். Who knows? புரியுதுன்னு சொல்றவங்க எதை தகுதியாக வைக்கிறார்னே தெரியாது. நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் நான் சொல்லி முடிக்கிறேன், என்ன கவனிங்க. தயவு செய்து வீட்டில் போய் தியானிங்க. ஆண்டவர் கிதியோனை பார்த்து சொல்லுகிறார், ஜனங்கள் இன்னும் அதிகம், அவர்களை தண்ணீரிடமா இறங்கி போக பண்ணு, அவர்களை நான் பரீட்சித்து காட்டுவேன். பக்கத்தில் கை கொடுத்து வேகமா சொல்லுங்க, பரீட்சித்து காட்டுவார். பரீட்சித்து காட்டுவார். சத்தமா சொல்லுங்க, பரீட்சித்து காட்டுவார். 32,000 பேர் கிதியோனோடு புறப்பட்டார்கள். ஆசையோடு, விருப்பத்தோடு, எதிர்பார்ப்போடு ஏதாயிலும் செய்ய வேண்டும், சாதிக்க வேண்டும், உயர வேண்டும் என்று. ஆனால் பயமும் திகிலும் உள்ளவன் கீலேயாத்து மலையை விட்டு இறங்கி போக கடவுள்னு சொன்ன போது 22,000 பேர் இறங்கி போயிட்டா. இப்போ 10,000 பேர் மீதி இருக்கிறான். கை உயர்த்தி சொல்லுங்க, 10,000. கவனிங்களே, என்ன கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் டெடிகேட்டடாக கவனிக்க மாட்டேங்கிறீங்களே. 10,000 பேர். பக்கத்தில் சொல்லுங்க, எது பரீட்சைன்னே உங்களுக்கு தெரியாது. நான் இப்படி சொல்லட்டுமா, அந்த மழையில் முறுமுறுப்பு இல்லாமல் ஸ்தோத்திரத்தோடு யாராவது கூட்டம் முடிகிற வரைக்கும் இருந்தால் அவங்களுக்கு ஒரு உயர்வு தரலான்னு கர்த்தர் வச்சிருப்பார். அதில் சிலர் மண்ணள்ளி போட்டுறக்கூடாது. அதுதான் சொல்கிறேன், எது பரீட்சைன்னே உங்களுக்கு தெரியாது. நான் பிரசங்கியார் இல்லை, நான் வாழ்க்கையில் தோற்றுவேன். அதனால் நான் பேசுகிறதுல ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கும். என்ன நீங்கள் நம்பணும். நான் தோற்றுவேன். படித்தவனை விட தோற்றவனுக்கு தான் புக்கில் எத்தனை பேஜ் இருக்குன்னு அதிகம் தெரியும். படித்தவன் ஒரே ஒரு தடவை தான் பாஸ் ஆனவன், ஒரே ஒரு தடவை தான் புக்கை படிச்சிருப்பான், அதுக்கு பிறகு கொடுத்துருவான். ஃபெயில் ஆனவன் 4 வருஷம் வச்சுருப்பான். அதனால் ஜெயித்தவனை விட தோற்றவனுக்கு கொஞ்சம் அனுபவம் ஜாஸ்தி இருக்கும். கையை உயர்த்துங்க பார்க்கலாம். மீதி இருக்கிற 10,000 பேர்ல தண்ணீரிடமா இறங்கி பண்ண போன்னு அவனை நான் பரீட்சித்து காட்டுவேன்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன தெரியுமா, 10,000 பேரும் என்ன நினைச்சாங்கன்னா தண்ணி குடிக்க சொல்றாருன்னு நினைச்சாங்க. ஆனா கிதியோனுக்கு ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும் இவங்க எல்லாருக்கும் பரீட்சை நடக்குதுன்னு. கொஞ்சம் கற்றுக்கொள்ளுங்க, நம்ம முடிச்சிருவோம். 10,000 பேர் என்ன நினைச்சா, தண்ணி குடிக்க சொல்றாங்க. ஆண்டவர் எல்லாவற்றையும் நம்ம கைகளில் தருவார். ஆனா என்ன செய்யணும்னு சொல்ல மாட்டார். தண்ணீர்ல இறங்கி போ சொன்னாரே, என்ன செய்யணும்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கல, ஆனா என்ன செய்றீங்கன்னு பார்ப்பார். 24 மணி நேரத்தை கையில தந்துட்டு என்ன செய்யணும்னு சொல்ல மாட்டார், ஆனா என்ன செய்றீங்கன்னு பார்ப்பார். புரியுற மாதிரி தான் நான் பேசுறேன். உன் மாத வருமானம் 15,000 ரூபாயில் நீ இவ்வளோ ரூபாய் எனக்கு தரணும், இவ்வளோ ரூபாய் உனக்குன்னு சொல்ல மாட்டார். ஆனால் அந்த 15,000 ரூபாயில் நீ என்ன செய்கிறன்னு பார்ப்பார். ஒரு கேஸ் நிறைய முட்டை வச்சுட்டு அந்த முட்டையில் இவ்வளவு தான் நீ சாப்பிடணும், அதில் மஞ்சக்கரு தொடக்கூடாது, வெள்ளைக்கருவு மட்டும் ஒரு பக்கத்தில் மட்டும் சாப்பிடணும், அது நல்ல மிளகு போட்டு சாப்பிடணும், அதுவும் காலையில் மட்டும்தான் சாப்பிடணும்னு சொல்ல மாட்டார். 12 முட்டையும் முன்னாடி வச்சுட்டு என்ன செய்கிறன்னு பார்ப்பார். இப்படித்தான் தண்ணீரிடமா இறங்கி போக பண்ணிட்டு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு there was no instructions. ஆனா என்ன செய்றாங்கன்னு பார்த்தார். 9,700 பேர் தண்ணீரிடமாய் முழங்கால் படியிட்டு தண்ணீர் குடித்தார்கள். அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா, முழங்கால் படியிடுவது என்பது வணங்குவதற்கு சமம், அதை ஆராதிப்பதற்கு சமம். தண்ணீர் என்கிற உலகத்தை ஆராதிக்க தொடங்கினார்கள், வணங்க தொடங்கினார்கள், தொழுது கொள்ள தொடங்கினார்கள். ஆனால் 300 பேர் மாத்திரம்தான் தண்ணீரிடத்தில் இறங்கி போனாலும் தண்ணீரை ஆராதிக்கவில்லை, தண்ணீரை வணங்கவில்லை, தண்ணீரை தொழுது கொள்ளவில்லை. உலகத்தில் தான் வாழுகிறோம், அதனால தேவைக்காக மட்டும் தண்ணி குடிச்சிட்டு கடந்து போனார்கள். அவர்கள் மட்டும் ஜெயித்தார்கள். எத்தனை பேருக்கு அதைத்தான் பவுல் சொல்றார். அப்படின்னா நம்ம உலகத்தில் வாழவே முடியாது, உலகத்தில் தான் வாழுகிறோம். ஆனா உலகத்தை எவ்வளவு நாம் பயன்படுத்துகிறோம் என்பதை கர்த்தர் கவனித்து பார்ப்பார். சீக்கிரமா நான் சொல்லி முடிச்சிடுறேன். மறுபடியும் சொல்லி புரியுதுன்னு சொல்றவங்க கை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். புரியுதுன்னு சொல்றவங்க எது செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்ல மாட்டார், ஆனா என்ன செய்றீங்கன்னு பார்ப்பார். இப்ப தண்ணி குடிச்சிட்டு மேல வந்தாங்களா, மேல 10,000 பேர் தண்ணி குடிச்சிட்டு மேல வந்த உடனே கர்த்தர் கிதியோன்ட்ட சொல்றாரு, 300 பேரை முன்னாடி போ சொல்லு, 9,700 பேரை பின்னாடி தன் கூடாரத்துக்கு திரும்பி போ சொல்லுன்னு சொல்றாரு. நியாயாதிபதிகள் 9:7 வீட்டில் போய் படிக்கணும். மற்றவர்களை தன் கூடாரத்திற்கு திரும்பி போ சொல்லு. நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், இவ்வளவு தூரம் ஏறி வந்தது திரும்பி போவதற்கல்ல, முன்னேறி செல்லுவதற்கு. தண்ணி குடிச்சிட்டு
முடிச்சிட்டு மேலே வந்தாங்க. இவன் 300 பேர் ஏன் முன்னாடி போறான் அவனுக்கும் தெரியல. இவன் 9700 பேர் ஏன் பின்னாடி போறான் அவனுக்கும் தெரியல. ஆனால் ஒன்று நிச்சயம், ஏதோ ஒரு பரீட்சைகளை தோற்கிறேன் என்றால் நான் பின்னாடி போயிட்டு இருக்கேன்னு அர்த்தம். கவனிங்க, கண்ணுக்கு தெரியாத பரீட்சைகளில் ஜெயிக்கிறவர்கள் முன்னேறி போவார்கள். கையை உயர்த்துங்க, கண்ணை மூடுங்க. கண்ணுக்கு தெரியாத பரீட்சை. இந்த குடும்ப வாழ்க்கை ஒரு பரீட்சையாக இருக்கலாம். இப்பொழுது நீங்கள் சந்திக்கிற பிரச்சனை ஒரு பரீட்சையாக இருக்கலாம். ஊக்கமாக ஜெபிக்கிறவங்க கையை உயர்த்துங்க பார்க்கலாம். எது பரீட்சைன்னு தெரியாததுனால எல்லாவற்றிலும் நான் உத்தமமாக இருக்க விரும்புகிறேன், எனக்கு பிரயோஜனமாக இருக்கு. இந்த முதல் ராத்திரி கூட்டத்தில் ஆண்டவர் என்னோடு பேசுறதை நான் உணர்றேன்னு சொல்றவங்க மட்டும் கையை உயர்த்துங்க. சகோதரி, இந்த ஜெபம் போதுமா? இந்த நெருக்கமான வாழ்க்கை உனக்கான பரீட்சையா இருக்கலாம். இன்னும் சத்தமா